ஸ்டார்ட் பண்ணலாங்க. சொல்லு, ஸ்டார்ட் பண்ணலாங்க. எல்லாம் ஒரு ஹெட்ஃபோன் வேலை செய்ய மாட்டேங்குது, ஒரு ஹெட்ஃபோன் தான் வேலை செய்யுதா, அதனால் வந்து நம்ம தப்பாக காதில் வச்சிட்டோன்னா அன்றைக்கி நான் வேலை நினச்சி இது பண்ணி திரும்பி ஸ்டார்ட்டில் பண்ணேன், அன்றைக்கி மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஆடும் பரிமையில் அணி சேவல் என ஆடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முதலை செல்வில் ஆடும் தனியாமை சகோதரனே யாமோதே தாமே பெறவேல் அவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அரமை புணர்வீர் நாமேல் நடவீரினியே. சிற்றம்பலம் திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடு கடம்பும் தடம்புயம் மாறி ரெண்டும் மறுவடிவான வதனங்கள்ளாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. திருச்சிற்றம்பலம் தென்னாருள் உடனே காண்க திரிவேல் முருகனுக்கு சிற்றம்பலம். இந்த குருநாதர் பொன் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தோறும் நம்முடைய சைவ சமய பக்தஜன தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் வரலாற்று முறையிலே நிலையில் தேவாரத்தை பொதுவாக தலைமுறையிலும் பன்முறையிலும் நாம் ஓதுவது வழக்கம். சிந்திக்கும் பொழுது வரலாற்றை சிந்திக்கும் பொழுது அவர் அருளிய தேவாரத்தை வரலாற்று முறையில் முதலில் எந்த பதிகம் அருளினார், அடுத்தடுத்ததாக எந்த பதிகத்தை அருளினார் என்பதை அந்த முறையில் நின்று நாம் அதை பார்க்கும் பொழுது வரலாறோடு ஒட்டிய அந்த தேவாரம் நமக்கு அவருடைய முழுமையான அந்த முறையிலே இன்றைய தினம் திருப்பனையூர் என்கின்ற தலத்திற்கு நம்முடைய திருப்புகலூர் இதுக்கு முன்னாடி தலம் திருப்புகலூர் என்கின்ற தல பொய்மையாளரை பாடாதே என்ற புகழூர் பாடுமின் என்று புகழூர் பெருமானை பாடுங்கள், பொய்மையாளர்களாக அழைக்கின்ற இந்த உலகியல் புலவர்களை பாடாதீர்கள், உலகியலில் இருக்கின்ற அரசர்களையும் தர்மவான்களையும் புகழ்ந்து பாடுவதை நிறுத்தி பெருமானை பாடுவதை நாம் கொள்ள வேண்டும், அது நமக்கு நன்மை பயக்கும் என்று அந்த பதிகத்தில் அருளி செய்து சோழ நாட்டிலே விளங்குகின்ற அருகில் இருக்கின்ற தலமாகிய திருப்பனையூர் என்கின்ற நாமம் பெரிய நாயகி. அந்த தலத்திற்கு அருகிலே எழுந்தருளுகின்றார். காட்சியை வியந்து இந்த பதிகம் முழுதும் அருளி செய்கின்றார். பொதுவாக பதிகங்கள் நான் ஏன்னா இருக்கு குரல்னு 2 வரியில் இருக்கும்போது ஞானசம்பந்த பதிகம்லாம் ஒரு சில பதிகம் 4 வரி பாடல்கள் இந்த 6 வரிகளாக இருக்கும். சீர்கள் வந்து மிகுந்தும் 4வது அடியில் சீர்கள் குறைந்தும் காணப்படும். அதில் 3ஆம் அடியில் சீரும் அதிகமாக இருக்கும், 2ஆம் அடி 4ஆம் அடியில் அந்த சீர்கள் வந்து குறைந்தும் காணப்படும். அது வந்து இந்த பாடலுடைய அமைப்பு முறை. அப்படி சீகாமரம் என்கின்ற இந்த பண்ணிலே இந்த பதிகத்தை அருளி
தக்கேசியில் தான் அதிக பண் செஞ்சுருப்பாங்க. அதில் அடுத்தது சீகாமரப்பண்ணில் சில பதிகங்கள் அப்படி செஞ்சுருப்பாங்க. அதில் ஒரு பதிகம் தான் பதிகம். மாட மாளிகை கோபுரத்தோடு மண்டபம் வளரு பொழில் பாடல் வண்டறையும் பழனத்திருப்பனையூர் தோடு பெய்து ஒரு காதினில் குழை தூங்க தொண்டர் துள்ளி பாட நின்று ஆடுமாறு வல்லார் அவரே அழகியரே. அடி என்று சொல்லப்படுகிற நிறைவு வரியிலே அவரே அழகியரே அவரே அழகியரே அவரே அழகியரே என்று பெருமானை அவன்தான் இந்த உலகத்தில் அழகு என்ற சொல்லுக்கான பொருள் அவன் ஒருவனே. நம்முடைய ஆலவாய் பெருமானுக்கு கூட சொக்கநாத பெருமான் என்று பெயர். சொக்கநாதர்னா அவரை பார்த்து சொக்கி போனாங்களாம் நம்ம. அதனால் இந்த மாதிரி சொக்கி பேர் அவர் சொக்கர் அழகானவர்னு பேர், அழகு மிகுந்தவர்னு. அதனால் பெருமான் திருநாமமே இங்கே சௌந்தரநாதர் தான் பேர், சுவாமி திருநாமம். அவரே அழகியரே. பெருமான் திருக்காட்சியை காணுகின்றார். குறிப்பாக இந்த பதிகத்திலே நாம் பெருமானுடைய ஆடல் காட்சியை நமக்கு காட்டுகின்றார். பெருமானுடைய திருநடன காட்சியை காட்டுகின்றார். அதில் இந்த எப்பொழுதுமே அருளாளர்கள் திருமுறை ஆசிரியர்கள்லாம் பதிகம் செய்யும் பொழுது பாடல்களிலே முதல் பகுதியை அந்த தலத்தினுடைய வளத்தையும் பாடலினுடைய பிற்பகுதியிலே அது பாடலை ஓதுகின்ற அன்பர்களுக்கான செய்தியையும் பெருமானுடைய திருவருள் கருணை எவ்வாறு விளங்குகிறது என்பதை அந்த அடுத்த பின்னே வருகின்ற வரிகளில் அமைச்சு வச்சிருப்பார். அந்த முறையில் மாட மாளிகை கோபுரத்தோடு மண்டபம் வளரு பொழில் பாடல் வண்டறையும் பழன திருப்பனையூர். மாட மாளிகைகள் விளங்குகின்ற ஒரு தலமாக விளங்கும். திருப்பனையூர் ஒரு செல்வச் செழிப்பான ஒரு தலமாக விளங்குகிறது என்பதாக தொடங்குகின்றார். செல்வச் செழிப்பான தலம். கோபுரத்தோடு இப்போ சொல்கிறோம் இல்லையா, இந்த டவர்னு சொல்கிறோம் பாருங்கள், கட்டுறது அகன் என்பது வயல்களை குறித்தது. பழனவேலின்னு வரும். பழனம் என்பது வயல்களை குறித்ததாக, வயல்கள் மிகுந்து விளங்குகின்ற தலமாகவும். ஏன்னா வண்டு இருக்குன்னா அங்கே சோலை இருக்கணும். சோலை இருந்தால் தான் வண்டு இருக்கும். வண்டு எங்கே இருக்கும்? பூ இருக்க இடத்துல இருக்கும். பூ எங்கே இருக்கும்? பூ நல்ல வளமான சும்மா சாதாரணமான செடியில் செழிப்பாக வளர்ந்துருக்கணும். செழிப்பாக வளர்ந்துருக்கணும். நிறைய அப்படின்றதுக்கு வண்டு ஒரு சோலையாக விளங்க வேண்டும். அந்த ஒரு வண்டு எப்படி இருக்கும் பாருங்க. நிறைய வண்டுகள்லாம் சேர்ந்து ரீங்காரம் விடுதுன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு அற்புதமான ஒலியாக விளங்கும். அப்படிப்பட்ட தலமாகிய தூங்க இங்கே ஒரு காட்சியை நமக்கு கண் முன்னே சுந்தரமூர்த்தி நாயனார் வைக்கிறார். என்ன காட்சி? தோடு பெய்து ஒரு
அம்மை தான் திருவுருள் இல்லையா, திருவுருளே அம்மை பாலாக தந்தால் அம்மை தான் அவருக்கு முதல்ல தெரிஞ்சது. கொடுக்க சொன்னது அப்பாவாக இருந்தால் கூட, பெருமானாக இருந்தாலும் கூட, அவர் காட்டியது யாரை? பெருமான். எப்படி காட்டினார்? தோடுடைய செவியன். பெருமான் தான் யார் என்றால் தோடை அணிந்த செவியன். தோடு என்பது அம்மையை குறித்தது இல்லையா. அம்மை தான் பெருமான் தனக்கு ஞானப்பாலை வழங்க சொல்லியிருந்தாலும் வந்தது திருவருள் தான் என்பது. இந்த நன்றி கடப்பாடு ஞானசம்பந்த பெருமான் தேவாரம் எல்லா இடத்துலையும் இருக்கும். உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் அப்படின்வார். பெருமான் இதுதான் வரலாறு இல்லையா. ஞானசம்பந்தர் எப்படி சொல்லுவார்? அந்த அம்மாவோட ஒரு பாகத்தில் இருக்கிறவர் தான் அவர் அப்படி சொல்லுவார். யாரு? பெருமாட்டியினுடைய பாகத்தில் இருப்பவன் அப்படி சொல்றார். உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் எப்படி சொல்லிட்டாங்க பாரு. அம்மாவை சொல்லி அவர் தான், அவர் கூட அந்த அம்மா கூட இருக்கிறாரே அவர் தான் பெருமான். அண்ணாமலை பெருமான்னு அண்ணாமலை பெருமானாக பெருமானை அடையாளம் கட்டுறதுக்கு பெருமாட்டி. ஏன் பெருமாட்டியை முன்னிறுத்துறாருன்னு அவருக்கு ஞானம் தான் முதல்ல. திருவருள் தான் அவருக்கு முதல்ல, அவருக்கு அப்புறம் தான் பெருமான் வந்ததுனால அவருக்கு அப்படி சொல்லுவார். இங்கே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ரெண்டுமே தெரிஞ்சுதான். என்ன? தோடு பெய்து ஒரு காதினில் குழை தூங்க. ஒரு காதில் குழை இருந்துதான், ஒரு காதில் தோடு இருந்துதான். காட்சி தருகின்றார் யாருக்கு? சுந்தரமூர்த்தி நாயனார். திருத்தலத்திற்கு செல்லும் பொழுது தலத்து பெருமானை நாம் உள்கி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு அந்தரங்க காட்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யோக காட்சி. நம்ம வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் கோயிலில் வழிபாட்டுக்கு வந்து வீட்டுக்கு எப்போ போகிறோம், எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறோம், போகலாம் எத்தனை மணிக்கு நம்ம பஸ்ஸு கிடைக்கும், இதெல்லாம் ஞாபகத்தில் போகக்கூடாது. போய் நமக்கு ஒரு காட்சி பெருமான் போம் என்கின்ற அந்த உணர்வோடு சென்று அந்த தலத்தை தரிசனம் செய்யும் பொழுதுதான் பொழுது ஒரு காட்சி கிடைக்கும். முடியாது நம்மளால். அப்படி எப்படி சொல்லி புரிய வைக்கிறது நம்ம அவங்களுக்கு? அவங்க என்ன நினச்சிப்பாங்க? பாவம் அவருக்கு ஏதோ ஒரு தோணுச்சு போல இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அதனால தான் நம்ம அனுபவத்தை இன்னொருத்தர் பகிர்ந்து கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் பெரியவங்களாம் சொல்லும்போது எங்ககிட்ட அனுபவத்தெல்லாம் பகிர்ந்து. ஏன்னா என்ன பண்ணுவோம்னா அது என்னமோ பாவம் அவர் வளர்றாருன்டுவான். அவங்களுக்கு வரவும் போகிறதில்லை. அதனால் என்ன சொல்லிடுவாங்க? நம்மளது உண்மை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இதை பகிர்ந்து, இந்த அனுபவம் என்பது ஒவ்வொருவருக்கும். இப்போ இனிப்பானா எப்படி இருந்ததுங்க? இனிப்பானா எப்படிங்க சொல்ல முடியும்? சுவைக்க மட்டும்தான் முடியும்னா திருவருள் ஆகிய பெருமானுடைய அருட்காட்சி புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட காட்சி அது. அந்த காட்சி எப்படி இன்னொருத்தர் போய் சொல்லுவீங்க நீங்க? எனக்கு பெருமான் எப்படி உணர்த்தின காட்சி எப்படி கிடையாது? ஒரு காதின் தெரியுமா? தூங்குனா தூங்குறது இல்லை, தூங்குனா தொங்கன்னு அர்த்தம். தொங்கு ஒரு காதில் குழை தொங்குதான். குழை என்ன? நீங்கள் என்ன சிலையில் இருப்பார் நமக்கு? சோமாஸ்கந்தராக எப்படிலாம் பெருமானுடைய ஒரு திருவுருவம் இருக்கும். அந்த திருவுருவத்தை நல்லா பாருங்களேன். ஒரு காதில் குழை இருக்கும். எந்த வடிவமாக இருக்கும், எல்லா வடிவமுமே நடராஜ பெருமான் ஆகட்டும், சௌந்தர சோமாஸ்கந்தர் ஆகட்டும், பிச்சாடனர் ஆகட்டும், எந்த வடிவம் எடுத்தீங்கனாலும் அதில் ஒரு பக்கம் வந்து அம்மை இருக்கும், ஒரு பக்கம் தோடு, ஒரு பக்கம் குழை இருக்கும். இவருக்கு அது தெரியுதுன்றார். தோடு பெய்து ஒரு காதினில் குழை தூங்க. தூங்கன்னா தொங்க குழை. அப்படிப்பட்ட பெருமான் எப்படி அடையாளம் காட்டுறார்? திருப்பனையூர் இருக்கின்ற பெருமான் எப்படி எனக்கு காட்சி கொடுத்தார் தெரியுமா? ஒரு காதினில் தோடும் ஒரு காதினில் குழையுமாக அம்மையும் அப்பனுமாக காட்சி தந்தார். இந்த காட்சி எப்பொழுது அது மட்டும் அந்த காட்சியை பெருமான் எப்பொழுது காட்டுவாரா? அடியார்கள் எல்லாம் எப்பொழுது அவனை உள்கி ஓதுகின்றார்கள். அப்படி பாடும்பொழுது அவர்களுக்கு இந்த காட்சி கிடைக்குமா? தொண்டர் துள்ளி பாட நின்று ஆடுமாறு வல்லார். இந்த மாதிரி காட்சி நிறைய கோயிலுக்கு போறோம், பஸ் ஏறி போறோம், ட்ரெயின் ஏறி போறோம், ஏரோப்ளேன் பிடிச்சி போறோம், எங்கேயோ போய் பார்க்க கிடைக்கும்னா நாம அந்த அளவிற்கு அருளாளர்கள் பாடல்களை உள்கி பாடும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த அந்த காட்சி நமக்கு கிடைக்கும்.
நம்ம நேர கோயிலில் சாமியை கையெடுத்து கும்பிட்றது இது ஒரு வழிபாடு, பொது வழிபாடு. சிறப்பான வழிபாடு எப்படின்னா நமக்கு முன்னாடி எப்படி போயிருக்காங்க, ஐயா போயிருக்கு, அவங்க தொடர்ந்து வழிபாடு ஒரு நிலையில் வெறும் ஞான நிலையில் இருக்காங்க, அவங்க நிலையிலிருந்து அவங்க அருளை பெற்றிருக்கின்றார்கள் என்று அங்கீகாரம் படுறாங்க. இந்த உலகம் அந்த ஊருக்கு போகிறது, ஒரு ஊருக்கு போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல நம்ம அந்த எப்படி பண்ணுவோம்னா, ஐயா நீங்கள் போயிட்டு வந்தீங்களாமே கேள்விப்பட்டேன், எப்படி இருக்குது, எப்படி பஸ்ஸு, எப்படி தங்குறது, அங்கே எப்படி பார்க்குறது, என்னென்னலாம் பார்க்குறது அப்படின்னு யாரையாவது கேட்போம். போகும்போது வேற மாதிரி இருந்தது, இவர் போகும்போது வேற மாதிரி இருந்தது இல்லையா? ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் ஏற்கனவே போனவங்கள கேட்டிருப்போம். போட்டுறதுனால தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அதை எப்படியோ ஏதோ ஒரு போன வழி இல்லையா, ஒருவர் சென்ற அந்த பாதையை நாம் பின்பற்றி செல்வது எளிமை. பேர் சொல்றது கேளு அப்படின்னாங்க. 4 பேர் போன வழியில் போகணும் அப்படின்னாங்க. இந்த 4 பேருன்னா நான் என்ன நினச்சிட்டேன், யாரோ 4 பேர் பெருமக்களை சொல்லுவேன். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய 4 நெறிகளை நமக்கு வலியுறுத்த வந்த 4 பெருமக்கள் வழியிலே செல்ல வேண்டும். 4 பேர் போன வழி என்றது அதுதான். சேர்க்க வேண்டியது பெருமான் சேர்க்க போகுது. படிநிலையில் ஒன்று நம்மளை வழிபடுத்திக்கிட்டே போகும். இங்கே பெருமானுக்கு காட்சி எப்படி கிடைக்குது, பெருமானும் பெருமாட்டியுமாக காட்சி. அந்த காட்சியை பெருமான் எப்படி அருளுகின்றான் அந்த காட்சி என்றால், தொண்டரு துள்ளி பாட நின்று ஆடுமாறு வல்லார். ஆடுமாறு வல்லார் என்றால் நின்று ஆடுமாறு வல்லார். அந்த பாடலை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாடல் தொண்டரு துள்ளி பாட நின்று ஆடுமாறு வல்லார். பெருமானை துதித்து ஒவ்வொருவரும் ஓதுகிற காட்சி. ஒருவர் ஒரு மாதிரி ஓதுவார், அவருக்கு ஒரு காட்சி. ஒருவர் ரொம்ப உள்கி ஓதுவார், அவருக்கு ஒருவர் அதிலேயே ஆனந்தித்து அதிலேயே திளைத்து இருப்பார். அவர்களுக்கு ஏற்றார் போல பெருமான் அவர்களுக்கு காட்சி தருகின்றான். தொண்டர்கள் துள்ளி பாட நின்று ஆடுமாறு வல்லார். என்ன அர்த்தம்? பெருமான் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு அருளாளர்களுக்கும் பெருமானுடைய காட்சி என்பது பிரத்யேக சிறப்புடையது. ஞானசம்பந்தர் கொடுத்த மாதிரியே அப்பரும் கொடுத்திருப்பாரா? இல்லை 3 பேருக்கு கொடுத்த மாதிரி மணிவாசக்கு இருந்திருக்குமா? இவங்களை விட அவருக்கு பெருசாக இருந்திருக்குமா? அவங்கள விட கம்மியாக இருந்திருக்குமா? யாருக்கு அருள் அதிகமாக? இதெல்லாம் இந்த ஆய்வுக்குள்ளெல்லாம் போகவே கூடாது. எல்லோருக்குமான அருள் பெருமான் அருள் இருக்கின்றான். அவரவர்களுக்கு தந்திருக்கு. யாருக்கு எவ்வளோ அருள் கொடுத்துருக்காரா, இவருக்கு அதிகமாக கொடுத்துருக்காரா, கம்மியாக கொடுத்துருக்காரா, நமக்கு அது தேவையே இல்லை. யார் சொல்றா? ஞானசம்பந்தர். ஆட்பாலவருக்கு அருளும் மன்ன வேண்டாம் வாழ்க. அந்த ஒரு பாடல், அற்புதமான பாடல். ஞானசம்பந்தர் சொல்றாரு, அருள் புரிவது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டாம். கிளத்தல்னா ஆய்வு செய்து, அதெல்லாம் ஆய்வு செய்யாதீங்க, அது நமக்கு தேவையில்லை. அப்படியும் பெருமான் அருளி செய்திருக்கின்றானா? மணிவாசர் சொல்வார், அவ்வாறு பெருமானே, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். திருவம்பாவையில் வரும். எப்படி பெருமான் அருள் புரிகிறான்னு தெரியும். இப்படியோ அருள் புரிகின்றான். அவன் அருள் புரிவதனால் பயன் என்ன? ஆட்கொள்ளுகின்றான். ஆட்கொள்ளுதல் அவன் அருளை புரிவதற்கான காரணமாக விளங்குகிறது. அப்போ ஒவ்வொருவருக்கும் எப்படி அருள் எப்படி அருள் செஞ்சிருக்க, துள்ளி பாட நின்று ஆடுமாறு வல்லார். அப்படி தொண்டர்களுடைய உள்ளக்கிடையை நோக்கி அவர்களுக்கான அனுபவத்தை தருகின்ற பெருமான் தான் உண்மையான அழகர். அழகர்னா நம்ம நினைப்போம் உருவம் நினைக்கிறோம். இல்லை, தொண்டர்களுக்கு இருக்கு இல்லையா, அனுபவத்தை தருதல் என்பது அதுதான் அவனுடைய உண்மையான அழகு என்பது. பாடல் நாறு செங்கழு சங்கத்தோடு சேரு செய் கழனி பழன திருப்பனையூர் நீரு பூசி நெய்யாடி தன்னை ஆறு சூடவல்லார் அவர்
செங்கழு நீர் மலர் என்று சொல்லப்படும் ரொம்ப வழப்பமான இடத்துல தான் இது போன்ற மல்லிகை, சண்பகம் இதெல்லாம் வந்து இந்த மலர்லாம் அந்த மலரை வச்சிருக்காங்கன்னாலே வாசம் வந்துடும். நீங்க அந்த மரக்கெல்லாம் முடியாது. வீட்டுல மல்லிகைப்பூ போல இருக்கு அப்படின்னு நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். வெள்ளை மல்லிகைப்பூவா இருக்கீங்கன்னா இந்த ஊர்ல வந்திருக்காங்க வாங்கி வந்திருக்காங்க. அது யாரா சொல்லிட்டாங்களா? எப்படி அவங்களுக்கு வாசத்தை நம்மால இங்கே இந்த தளத்தில் எப்படி இருக்கா? மல்லிகை மனம் வீசுகிறதாம், சண்பகம் மனம் வீசுகிறதாம், செங்கழு நீர் மலர் அந்த இடத்துல விளங்கி தோன்றுகிறது. ஒரு விளங்குகின்றது. இந்த தலத்திலே பெருமான் எப்படி விளங்குகின்றான்? நீரு பூசி, பெருமான் நீர் பூசி இருக்கின்றான். பாருங்க, நாம திருநீர் பூசணும் நமக்கு சொல்றோமே, நாம பூசணும்னா ஏன் பூசணும்? பெருமான் பூசி இருக்கின்றான், அவன் பூசி காட்டுகின்றான். அதை நாம் திருநீரை பூசுகின்றோம். வழிபாட்டில் திருநீர் மிக மிக முக்கியம். திருநீர் சாமியை போட்டு வச்சிருக்காரு. திருநீர் திருநீர் சாமி வச்சிருக்காரான்னு எனக்கு எதை கேட்டால் தான் சொல்லுவீங்க. சாமி வைக்கலைங்க, அவர் ஏன் வைக்கணும்? அவர் ஏன் வைக்கிறார் தெரியுமா? அவர் இப்படி இந்த ஊழி காலத்தில் எல்லாம் அவனிட தான் அவன் மொத்த வளமும் அடங்கிடும், எதுவும் இருக்கா, எல்லாம் சாம்பலாகி நிற்கும் என்பதாக காட்டுவதுதான் திருநீர். வெந்நீர்னா வெண்மையான நீர் என்பது எப்பொழுது என்னன்னா, நல்ல ஒரு ஒரு இடம் வந்து ஒரு பொருள் வந்து நல்ல கனல் நல்ல அனல்ல இருந்து எரிஞ்சு அடங்குச்சுன்னா அதோட மாறிடும். பேர் ஊழி காலத்தில் என்ன ஆயிடும்? அந்த எல்லாம் ஒடுங்கிடும். உயிர்கள் பெருமான் மீது அமர்ந்திருக்குமா? அது எப்படி இருக்குமா? ஒரு செம்மையான ஒரு நெருப்புல உப்பு பூத்தா எப்படி விளங்கும்? நீர் பூசுவது போல அப்படி விளங்குவான். அதுதான் நீர் பூசுதல். ஆன்மா நீர் போத்து நல்ல நெருப்புல வச்சு அடங்கின எரியும் போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே சகப்பாக இருக்கும். உள்ள அது அடங்கிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையாயிரும் மேலே. அது என்ன தட்டுன்னா போதும், உள்ள உப்பு பூத்து உள்ள அப்படியே அந்த பூத்து இருக்கும். தட்ட உள்ளக்குள்ள செம்மையான அந்த கனல் தெரியும். செம்மேனியாக பெருமான் விளங்குவானா? மேலே உப்பு பூத்துறது போல ஆன்மாக்கள்லாம் மேலே. ஏன்னா உயிர்கள் இருக்கும் இல்லையா? உயிர்கள் அழியாது, உடம்பு மட்டும்தான் போயிடும். உயிர்கள் எங்கே போவோம்? பேரொழி காலத்தில் பெருமான் திருமேனியில் சென்று அடுத்த ஊழி திருமேனியிலே எப்படி விட்ட மேனியனாக வழங்குவான். அந்த நீர் பூசினா நாம நினைக்கிற மாதிரி ஊழி காலத்தில் பெருமான் திருமேனியிலே ஆன்மாக்கள் சென்று ஒடுங்கி நிற்கும் பொழுது நீரு பூசிய மேனியனாக பெருமான் விளங்குவான். நீரு பூசி நெய்யாடி, பெருமானுக்கு ஒரு பேர் நெய்யாடின்னு. திரு நெய்த்தானம்னு ஒரு தலம். அந்த ஊருக்கு பேர் தில்லைஸ்தானம் மாத்திட்டாங்க. மாற்றி எல்லாம் அந்த தலத்தோட பேர். நெய் என்பது எதை குறிக்கிறது? பக்குவப்பட்ட நிலைக்கு நெய்யின் பேர். பக்குவமான பொருள் தான் நெய். நெய் எப்படி கிடைக்கும்? திடீர்னு இல்லைன்னா எங்கேயாவது அப்படி நேரம் வானத்தில் குதிக்கிறதெல்லாம் கிடையாது, மரத்தில் விளையாடுறதெல்லாம் கிடையாது, இல்லை தோண்டி எடுக்கலாம். அப்படி அதை ஒரு இந்த பால் தன் நிலையை கடைய கடைய உடனே எல்லாம் திரண்டு நிற்க அப்படியே அதுக்கு நீர்லாம் பிரிஞ்சு அந்த வெண்ணெய் நேரம் நம்முடைய பயன்பாட்டுக்கு கொள்ள முடியாது. நம்ம உணவுக்கோ எதுக்கோ எடுத்துக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை உருக்குனதுக்கப்புறம் வர பொருள் நெய். பால்ல இருந்தால் நெய் வருது. பால்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வருது நெய். பெருமான் நீர் பூசிய மேனியனா விளங்குகின்றான். ஆன்மாக்கள் எல்லாம் சென்று அவன் மீது ஒடுங்குகிறது என்பது பொதுவாக சொல்லியாச்சு. நெய்யாடிய நிலை என்பது என்னன்னா, பக்குவப்பட்ட ஆன்மாக்களை பெருமான் அருள் பாலிக்கின்றான். அதான் நெய்யாடுதல். பக்குவப்பட்ட ஆன்மாக்கள்லாம் 63 பெருமக்களும் சேக்கிழார் பெருமான் ஒரு பெரிய
அவர்களுக்கு நம்மை போல அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்குலாம் வேற நிலை. மக்கள் மோராகணும், மோர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கணும், வெண்ணெய் நெய் இருக்கு, தெரியுதா? தெரியலையே. அதுல எவ்வளோ நிலைகளை தாண்டிய பிறகு அதிலிருந்து கிடைக்க பெறுவதாயிற்று நெய். மணிவாசன் சொல்ற, நீ எனக்கு அப்படித்தான் இருக்க. யார? சாமிய. பிறை சேர் பாலில் நெய் போல பேசாதிருந்தால் ஏசார். என்கிட்ட எதுவுமே பேசலாம் சாமி, யாராவது என்ன சொல்லுவாங்க? இந்த தெரியவே தெரியாது எனக்கு, சாமி அப்படிதான் இருக்காருன்னு போலக்கு இந்த உலகம் நினைக்காதா என்ன? அதனால எனக்கு பாலில் நெய்யாக பெருமான் எப்படி விளங்க வேண்டும்? காட்சிப்பட்டு விளங்க வேண்டும். மணிவாசன் கேட்க இங்க அந்த உதாரணமாகவே சொல்றாரு. நீர் பூசி நெய்யாடி, நீர் பூசி என்பது பொதுநிலை, நெய்யாடுதல் என்பது சிறப்பு நிலை. நெய்யாடி தன்னை நினைப்பவர் தம் மனத்தனாகி, பாருங்க. அப்போ நெய்யாடிய நிலை என்பது பக்குவமான நிலை, நீர் பூசிய நிலை என்பது பொதுநிலை. இது இரண்டு நிலைக்கும் ஒரு நிலைக்களமான ஒரு நிலை விளங்கணும். அது எதை கொண்டு விளங்குகிறது என்றால், நினைப்பவர் தன்னை, ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். தன்னை இப்ப யார் ஒரு நினைக்கின்றார்களோ அந்த அளவில் தான் அவர்களுக்கு நெய்யாக காட்சிப்படுவான் பெருமான். நீரு பூசி நெய்யாடி தன்னை நினைப்பவர் தம் மனத்தனாகி நின்று ஆறு சூட வல்லார், ஆறு சூட வல்லார் அவரே அழகியரே. இந்த ஆறு சூட வல்லார் அப்படின்றது எந்த செய்தியை நமக்கு காட்டுகிறதுன்னு பார்க்கணும். பெருமான் சடையிலே கங்கையை சூடி இருக்கின்றான், கங்கையை தாங்கி இருக்கின்றான். சூடுதல்னா என்ன அர்த்தம்? பூவை சூடி இருக்கின்றார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? பூவை சூடி இருக்காங்கன்னா அது எங்கேயோ இருந்திருக்கு, அது எடுத்து அவர் வச்சிருக்கார், அது பேர் சூடுதல். சுந்தரமூர்த்தி நான் சொல்றாரு, ஆறு சூட வல்லார் அப்படின்ற ஆற்றை பெருமான் சூடி இருக்கின்றான். என்ன பொருள்? ஆகாயத்திலே வானிலே கங்கையாக விளங்கியது அந்த அந்த ஆறு. அதை பகீரதனுக்காக அது இந்த பூ உலகிற்கு புனித நீர் இந்த உலகிற்கு வர வேண்டும், வந்து இங்கே இருக்கின்ற நோய்களை எல்லாம் நீக்க வேண்டும், இங்கே இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் நீக்கி எல்லோரும் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக பெருமான் விண்ணப்பித்த காரணத்தினால கங்கை அங்கேருந்து வரும்போது வேகம் கட்டுப்படுத்தவே முடியல. வேகத்தை கங்கையோட ஒரு பொருள் ஒரு ஒரு நீர் வந்து பொதுவாக வச்சுட்டிங்கன்னா ஊற்றுனா கீழே போய்டும். சல் வச்சோடனே அப்படியே ஊற்றிட்டு போயிடும். ஒரு கொஞ்சம் மேடாக இருந்தால் கொஞ்சம் வேகமாக போகும், உயரமாக இருந்தால் ரொம்ப வேகமாக போகும். ஆனால் அது எந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு வருதோ அதை பொறுத்து அதோட வேகம் அதிகமாகும். நீங்கள் அருவிக்கெல்லாம் போனீங்கன்னா அருவிலேருந்து வர்றது என்ன வேகமாக தெரியுமா இருப்பது? கீழே நின்னீங்கன்னா போதும், அடிக்கிற அடியில் இந்த குற்றாலம் அந்த மாதிரி இடத்துலாம் நீர்வீழ்ச்சிக்கெலாம் போனால் வச்சிங்களேன், இந்த ஒரு மாதிரி அது சரியான மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருந்தாலும் அங்கே போய் நில்லுங்கன்னு வாங்க. ஏன்னா அந்த நீர் அடிக்கிற வேகத்தில் என்ன ஆகுமா, என்ன இருந்தாலும் அது தெரிச்சு அது மாறி போயிடும், அது அவங்களுக்கு அது சரியாயிரும்னு வாங்கலாம். அந்த அளவுக்கு நீரினுடைய வேகம்ன்றது அதோட உயரத்தை பொறுத்தது. இங்கேருந்து வர அந்த மலை மேலேருந்து வர நீர்வீழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒரு இடத்துல அந்த பக்குவமான இடத்துல நம்ம எதாவது அப்படியே ஓரமாக நின்ட்டோம்னா பிரச்சனை இல்லை. விவரம் தெரியாமல் இடத்துல போய் நின்னோம்னா அந்த அடிக்கிற அடியில் அடிச்சுன்னு தட்டிட்டு போய் எங்கேயோ வெளியே எங்கேயோ போய் விட்டுரும். அதுக்காக கம்பிங் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. கங்கை வரா வரும்போது அது எப்படி கட்டுப்படுத்துறது? அது வந்தது இங்கே அன்பர்களுக்கு புனித நீராக பயன்பட வேண்டும் என்பதற்காகவே வரா. நிறைய பேர் உயிரை காப்பாற்றணுன்றது. ஆனால் வரும்போதே பல உயிர் போயிடுச்சு. அடிச்சுட்டு போகுது வேற. அந்த வேகத்தை பெருமான் தன்னுடைய சடையிலே கட்டுப்படுத்தினான். கையில் இதெல்லாம் கட்டுப்படுத்தல, சடை. ஆறு சூட வல்லார் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேகத்தையும் பெருமான் கட்டுப்பாட்டிற்குள் கொள்பவர்.
சில ஆண்மக்கள் அப்படி தான் வேகமாக கடப்படன்னு அதுவும் அவங்ககிட்ட இருந்தால் அடங்கி தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆறு, குறிப்பாக கங்கை என்பது நம்முடைய சமயத்திலே, கங்கை என்பது நம்ம எப்படி சொன்னால் நம்ம மக்களுக்கு புரியும் அப்படின்னா, அவருக்கு இன்னொரு மனைவி அது நம்ம கதை சொன்னால் தான் நமக்கு புரியும். நமக்கு அது என்ன தத்துவன்றதெல்லாம் யாரும் கவனிக்கிறது இல்லை. இதுதான் நான் சொல்கிற விஷயம், அருமையான சொல்கிறேன். பெருமானுக்கு பாகத்திலே அம்மை விளங்குகின்றாள், சடையிலே கங்கையை வைத்திருக்கின்றான் பெருமானுக்கு 2 மனைவிகள் அப்படின்னு பொதுவாக ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக சொல்லிட்டான். என்ன பொருள்னு பார்க்கணும். பெருமான் திருவருளை தன்னுடைய பாகத்திலே கொண்டிருக்கின்றான். திரோதானம் என்று சொல்லப்படக்கூடிய மறைப்பாற்றலை பெருமான் தன்னுடைய சிரத்திலே வைத்திருக்கின்றான். கங்கை என்பது மறைப்பாற்றல், திரோதானம் என்று சொல்லப்படக்கூடிய மறைப்பாற்றல். திருவருள் என்பது உமை என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் இருப்பது. ரெண்டுமே சக்தி தான். ஆனால் அந்த கங்கையை கொண்டு பெருமான் உயிர்களுக்கு இன்ப துன்பங்களை தருகின்றான். அம்மையை கொண்டு தர்றதில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். உமைன்னு சொல்லப்படுற பகுதியில் பாதியாக விளங்குகின்ற பெண் இருக்கால, திருவருளை கொண்டு உயிர்களுக்கு வினைகளை ஊற்றுறதில்லை சாமி. யார்? கங்கை என்று சொல்லப்படக்கூடிய பெண் சடையில் வச்சிருக்காரு. திரோதானம், அவள் தான் திரோதானம், மறைப்பு. கங்கைன்றது மறைச்சி தான் வச்சிருக்காரு அவர். நம்ம ஆளுங்க தான் புரியணுன்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தண்ணி வச்சு ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வெளியே தண்ணி வெளியே வச்சிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் சடைக்குள்ளே வச்சிருக்காரு, மறைச்சி தான் வச்சிருக்காரு, தெரியாது வெளியில். அது அவர் கங்கை ஆக மறைப்பு. அவனுடைய இயக்கம் என்பது அதுதான். அவன் உயிர்களை நடத்தும் பொருட்டு மறைப்பாற்றலை வச்சிருக்காரு. அது பக்கத்தில் அதை உணர்ந்து கொண்டால் என்ன பொருள்ன்றத ஆன்மா தெரிஞ்சிருச்சுன்னா, மறைப்பாற்றலை உணர்ந்துருச்சுன்னா மறைப்பே கிடையாது அதுக்கு. அது திருவருளையும் அதோட வாழ்வாக வளர்ந்து திருவருளாலே இருக்கப்பெறின் மறைப்பாற்றலே கிடையாது. ஞானசம்பந்தருக்கு நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்களேன். ஞானசம்பந்தர் வரலாறுனா பதியம் பார்த்தீங்கன்னா, பதியம் இல்லை, முழு வரலாறே பாருங்கள். எங்கேயாவது சாமி அவருக்கு மறைஞ்சிருந்தாருன்னு சொல்லுங்கள். எங்கேயாவது அவருக்கு சாமி வந்து பார்த்தாரு, சாமி அங்கே இல்லை, காட்சி இல்லை அப்படின்ற மாதிரி வரலாறுல எங்கேயுமே கிடையாது. நானே எங்கேயுமே தெரியும், எங்கேயுமே அந்த கிடையாது. சாமி இங்கே இல்லையே, மறைக்கவே முடியாது. அவருக்கு மறைப்பாற்றல்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது. திரோதானம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த பொருளும் அவங்களோட மறைப்புலேயே இருக்காது. யாருக்கு அப்படி இருக்காது? சாமிக்கு மட்டும்தான் மறைப்பு கிடையாது. அதுக்கப்புறம் அருளாளர் ஞானிகளுக்கும் கிடையாது, மறைப்பு கிடையாது. எதுவுமே மறைப்பு. இப்போ எனக்கு மறைப்பு இருக்குது. என்ன மறைப்பு இருக்குது? பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. எனக்கு தெரியாது. இந்த செவத்துக்கு அந்த பகுதியில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மறைப்பு தானே. போன வருஷம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. போன ஜென்மத்தில் நடந்தது எனக்கு தெரியாது. பெருமானுக்கு பிரத்யட்சமாக காட்சியே கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அதுவும் எனக்கு தெரியாது இல்லையா? அதெல்லாம் யாருக்கு தெரியும்னா அவங்களுக்கு அப்படியே சாமிக்கு தான் இருக்காரு. அப்பர் பெருமானுக்கு தெரியல. திருவாய்மூரில் காட்சின்னு சொல்கிறாரு. சாமி கிளம்பி போகிறார். அப்பர் பெருமான காட்சி எங்கடா வர சொன்னாரே, எங்கே காணணும்னு ஞானசம்பந்தர் கேட்குறாரு, என்ன இங்கே வந்து நிற்கிறீங்க இந்த நள்ளிருளில்? இல்லை சாமி இங்கே தான் வர சொன்னார் வாய்மூருக்கு, அதான் இங்கே தான் சாமி இருக்காரு அப்படின்றாரு. இங்கே தான் சாமி இருக்காருன்னு காட்டுறாரு. யார்? ஞானசம்பந்தர் காட்டணும்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. குருநாதர் காட்டினார் சாமி எங்கே தான் இருப்பாரு. எப்போ தெரியும் தெரியுமா? குருநாதர் காட்டினாதான். அதனால தான் குருவருள் தான் பெருமான் என்பதை குருநாதர் காட்டுவார். காட்டணும்னு தெரிஞ்சிடும். குருநாதர் இல்லாத எந்த ஒரு கல்வியுமே எடுபடாது. என்ன சொல்றது, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுற மாதிரி வச்சிங்களா? இது லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்ட அந்த மாதிரி குருவருள் தான் நம்மை நெறிப்படுத்து. சாமி மும்மலம் உடைய ஆன்மாக்களாகிய நம்மவர்களுக்கு இறைவன் ஆட்கொள்ளுதல் என்பது எப்படி நிகழும் என்றால் குருநாதரால் மட்டுமே நிகழும். சாமி நமக்கெல்லாம் நேரடியாக அப்படியே சடாமுடியோட ரிஷபாரூடராக மான் மழுவோடு அப்படிலாம் காட்சி கொடுக்க மாட்டார் நமக்கு. அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த சமயம் வந்து கிளியராக சித்தாந்தம் ரொம்ப கிளியராக அப்படிலாம் காட்சி சாமி எப்படி கொடுப்பார் தெரியுமா? மானுட சட்டை தாங்கி நம் போன்ற மனித வடிவிலே எழுந்தருளி அற்புருநாதராக எழுந்தருளி அந்த ஆன்மாவுடைய மலங்களை எல்லாம் நீக்கி அதற்கு அருள் பாலிப்பான். அப்படி அந்த அருளிலே அந்த ஆன்மா தன்னை ஈடேற்றி கொண்டே வரும்பொழுது தான் அதுக்கு இது போன்ற திருவுருவ காட்சியெல்லாம் அப்புறம் தான் ஞானிகளுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கும்.
தெரியுது இல்லையா, தோடும் குடையும் காட்சி கிடைக்கிறது பாருங்க. அதெல்லாம் இருமலத்தாருக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் அந்த காட்சி கிடைக்கின்றாங்க. அந்த நிலையிலே அவர்களுக்கு கிடைக்கிறது. நீ அப்போ யார் நினைக்கின்றார்களோ, அப்பர் சொல்றாரு, பணக்கை மும்மதம் வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனமே கோயிலாய் கொண்டான். யார் நினைக்கின்றார்களோ அவன் மனத்தை கோயிலாக கொள்ளுகின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நினைப்பவருடைய மனம் கோயில், மனதில் பெருமான் உள்ளே உரைதல் என்பது ஆன்மார்த்தமாக விளங்குவது என்பது அதைத்தான் இங்கே அதை சொல்றாரு. தன்னை நினைப்பவர் நின்று ஆறு சூட வல்லார். ஆறு சூடுதல் என்பது என்ன? திரோதானம், மறைப்பாற்றல் என்பதுதான். அந்த அது ஆன்மாக்களுக்கு இன்ப துன்பத்தை தருவதற்காகவே பெருமான் ஆறை சூடி இருக்கின்றான். செங்கன் மேதிகள் சேடெறிந்து தடம் படிதலில் சேலினத்தோடு பைங்கன் திங்கள் சூடிய செல்வனார் அடியார்தம் மேல்வினை தீர்ப்பராய் விடில் அங்கிருந்து உறைவார் அவரே அழகியரே. அது வழக்கமான வயல்கள் விளங்குகிறதா, சேர் நல்லா நிறைய சேர்கள்லாம் இருக்கும். மேதிகள்னா சிவந்த கண்ணை உடைய எருமை மாடுகள்லாம் இருந்து சேடிறிந்து தடம் படிதலில் சேலினத்தோடு சேல் மீன்களும் வாழை மீன்களும் குதித்து விளையாடுகின்றது. ஏன் மாடு வருதா? இது எருமை மாடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய குட்டையாக இருக்கும் இடம், தண்ணி நிறைய எருமை மாடுகள்லாம் வந்ததுன்னா எருமைகள்லாம் என்ன பண்ணும், தண்ணி இருக்க பக்கமாக தான் வரும். தண்ணி எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வந்துடும். அந்த இடத்துக்கு வந்து அப்படியே உட்காந்துரும். அது அப்படியே உட்காந்துரும், தண்ணிக்குள்ளேயே அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். நாங்களாம் எங்கள் வீட்டாண்டெல்லாம் இந்த நீர்நிலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்டு பகுதியிலாம் அங்கே நிறைய இந்த எருமை மாடுகள் அதிகமாக இருக்கும் எங்கள் பகுதியில். அப்படியே மாடு வரும், ஒன்று வரும். ஆனால் நீங்கள் அதை பார்க்கணும், அது எருமை மாடு ரோட்டில் வர்றது, நடந்து வர பகுதி. நம்மளாம் நடந்து வர பகுதியில் அது நடந்து வரும். நம்ம ஆளுங்கள்லாம் பார்த்து பயந்து தெரிச்சு ஓடுவோம். அப்படியே பார்த்து மாடு வந்துச்சு. அது ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதை கவனித்து பார்க்கணும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் காட்டணும். அதெல்லாம் என்ன தெரியுமா, ஒன்று போகும், அதுக்கு பின்னாடியே போகும். பக்கத்தில் இன்னொரு லைன் போட்டுன்னு போகணும், சைடில் போவோமா, அந்த பக்கம் போவோமா, ஒருத்தரை முண்டி அடிச்சு அது போகும். அது பின்னாடியே போகும். அது எங்கே போகுது, அது முதல் போகுது இல்லை, அது கரெக்டாக தெரியும். அது எங்கேயும் போகாது. எங்கள் வீட்டுக்கு எங்கே போகணுமோ அதெல்லாம் அதுக்கு தெரியும். இன்னொன்று இருக்குல்ல, அதுதான் போகுது இல்லை, அது பின்னாடியே போயிடும். கண்ணுக்குட்டி, இன்னொரு மாடு எல்லாம் ஓரமாக ஒன்று திடீர்னு நகர்ந்து போய் அந்த பக்கத்தில் ஏதாவது அந்த ரோடையே அப்படியே எல்லாம் கிராஸ் பண்ணிட்டே போய் யார் வராங்களாம் போ, எதை பற்றி எதுவும் கவலை கிடையாது. அது போதா, அது பின்னாடியே போகும். மாடுகள்லாம் என்ன பண்ணுது, அந்த எருமை மாடுகள்லாம் நீர்நிலைகளில் சென்று போய் உட்காருதான். அந்த நீர்நிலைகளில் சேல் மீன்களும் வாழை மீன், நல்ல செழிப்பான வயல்கள் இருக்கின்ற இடத்துல மீன்கள் நிறைய இருக்கும். மீன்கள் உள்ளே இருக்குன்னு வச்சிங்களேன், மாடு வந்து என்ன ஆகும், குதிச்சு ஓடுதான். அது தடம் படி சேலினத்தோடு பைங்கன் வாழைகள் பாய், அதெல்லாம் பாய்ந்து ஓடுகிறதா. ஆனால் மாடு வந்து உட்காருதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பலமான ஒரு அர்த்தம். திருப்பனையூர் என்கிற தலம் விளங்குகிறது. இந்த தலத்திலே விளங்குகின்ற பெருமான் திங்கள் சூடிய செல்வனார். பெருமான் சந்திரனை சூடிய பெருமான் அங்கு என்ன பண்றாரா, அடியார்தம் மேல்வினை தீர்ப்பராய் விடில் அங்கிருந்து உறைவார். பெருமான் இந்த திருப்பனையூர் என்ற தலத்திலே உரைகின்றார். அடியார்களுக்கு வினைகள் இருக்கிறது, அந்த வினைகளை தீர்ப்பராய் விடில் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா எல்லா வினைகளையும் பெருமான் இல்லாமல் செய்து விடுவார். அப்படிப்பட்ட பெருமான் தான் உண்மையான அழகானவர். எப்படி சொல்றாருங்க, அழகானவரை நம்ம நினைச்சிருப்போம், உருவம் நினைப்போம். இல்லை, நம்முடைய வினைகளை நீக்குபவர் யாரோ அவரே அழகியர். அடியார் தம் மேல்வினை தீர்ப்பராய் விடில் அங்கிருந்து உறைவார். எங்கிருந்து? திருப்பனையூரிலிருந்து உறைவார். திருப்பனையூர் உரை எதற்காக? அடியார்கள் அந்த தலத்தில் வழிபாடு செய்து தன்னுடைய மேல்வினைகள் ஏறாமல், ஆகாமியம் என்று சொல்லப்படக்கூடிய மேல்வினை வினைகளில் வரப்போகிற வினைன்னு இருக்கு இல்லையா, பெருமானை நாளும் வழிபாடு செய்து கொண்டே இருப்பவர்களுக்கு வினை எப்பொழுது ஏறணும்னா நாம் ஏதாவது தேவையில்லாத வேலையை செஞ்சால். வழிபாடு செய்யும் பொழுது வினை ஏறாது. வழிபாடு நமக்கு சிவ புண்ணியத்தை தரும். பெருமானை அல்லாத அடியார்கள் சிவம், இந்த இரண்டும் அல்லாத ஒன்றை நாம் செய்வோமே. இப்போ நான் வேலைக்கே போகக்கூடாதா? நான் இதை பேசிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தர் தான் கேட்டாருங்க,
நீங்கள் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? சிவமும் அடியார்களும் அல்லாது அந்த சிவச்சார்பு அல்லாது செய்கின்ற எல்லாமே வினைகளை ஈட்டும், எல்லாமே வினைகளை ஈட்டக்கூடியது தான். அப்போ வேலைக்கு போகக்கூடாதா? இப்போ குடும்பத்தில் வாழக்கூடாதா? நான் எங்கேயும் போகக்கூடாதா? அங்கே போகக்கூடாதா? அடுத்த கேள்வி கரெக்டாக தானே இருக்குது அந்த கேள்வி. நீங்கள் ஒருத்தர் பேசி முடிச்சோம், ஒருத்தர் வந்து கேட்டார், இப்படி பாருங்க எனக்கு ஒரு சந்தேகம். பொதுவில் கேட்கல, பொதுவில் கேட்டார். சிவச்சார்பு என்பது இருப்பது என்பது சிவ செயல்களை செய்வது என்பது சிவ செயல்களை மட்டுமல்ல, எந்த செயல்களை செய்யும் பொழுது சிவத்தை நினைந்தே செய்வது. வேலை செய்கிறோம், காலையில் எழுந்து அலுவலகத்துக்கு போகிறோம், சாமி நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இன்றைக்கி போகிறோம், அவ்வளோதான். பஸ்ஸில் போகிறோம், சாமி நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, போகிறோம். ஒருத்தர் ஒன்று கூட்டு நமக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு, அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறோம். சாமி நம்ம வேலையை செய்ய முடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இறைவனை முன்னிறுத்திக் கொள்ளுதல். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க ஐயா, அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் பட்ட பாடு பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா போதும், அது வினை ஆகிடும். நம்மளை யாராவது ஒருத்தர் நாம் சொல்கிறது மட்டும் இல்லை, ஒருத்தர் நம்மளை பாராட்டுவார், ரொம்ப அருமையாக செஞ்சீங்க ஐயா நீங்கள் அப்படின்னு வச்சுக்க, நம்ம உள்ளுக்குள்ள உடனே பாராட்டுற மாதிரி தான் நம்ம செஞ்சிட்டோம், நமக்கே கொஞ்சம் பெருமிப்பாக தான் இருக்குன்னு நினப்பு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அது ஒரு வினை ஆகிடும். இதெல்லாம் மேல்வினை. இப்போ நம்ம யாருமே சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப புகழாதீங்க, புகழ்ந்தா வினை ஏறிடல. யாரையும் நம்ம புகழாது சொல்ல முடியாது. நாம் தான் என்ன பண்ணணும், எந்த செயல்களை எதிர்கொள்ளும் பொழுதும் இது நம்மை குறித்தது அல்ல, இது நம்முடைய குருவர்களை குறித்த. குருநாதரை யாரோ பாராட்டுகின்றார்கள், அது குருவர்களையே சாரும், குருவர்களையே சாரும். நமக்கு எது சொன்னாலும் அது நம்ம குரு எதிர்கொண்டே இருப்போமே, ஆனால் அது நம்மை வினை தாக்காது, வினை நமக்கு ஏறாது. அப்படிதான் திருப்பனையூரில் இருக்கின்ற பெருமானை நாளும் வழிபாடு செய்கின்ற பெருமக்களுக்கு பெருமான் என்ன பண்ண மாட்டானா, வினைகளை இல்லாமல் செய்வான். ஏன் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், வினை செய்ய போகிறோமா? இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம், ஒரு மணி நேரம், ஒரு 6:45 ஒரு 7:45 8 மணி வரைக்கும் பேசணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு மணி நேரம் நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம். அமர்ந்து அந்த பாடல்களையும், அந்த பாடலுக்கான பொருளையும், அந்த பொருளை உணர்த்துகின்ற காட்சிகளையும், அருளாளர்கள் அடைந்த அனுபவங்களையும் இது சிந்தித்து ஒரு மணி நேரம் இதுலேயே சிந்திச்சுட்டு இருக்கு பாருங்க. இந்த ஒரு மணி நேரம் நாம் ஈட்ட வேண்டிய வினைகள்னு ஒன்று இருக்கும்ல, நமக்கு கழிக்க வேண்டிய வினைகள்னு இருக்கும்ல, இந்த ஒரு மணி நேரத்தில் கழிக்க வேண்டிய, நமக்கு எல்லாத்தையுமே பிளான்டு இங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, திட்டமிடப்பட்டது. இந்த பிறவி நமக்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பிறவி தான் நமக்கு. இதில் எப்போ போய் எந்தெந்த நோய் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வயசில் எந்தெந்த காலத்தில் வரணுன்றதில் திட்டமிட்டு தான் இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. பேரு இழவு பிணி மூப்பு சாக்காடு இவை அனைத்தும் முற்கருவுடு பட்டவாறுன்னு சிவஞான சித்தியார் என்கின்ற சித்தாந்த நூலில் வந்து எப்படி ஒருத்தர் வாழ்வார், எப்படி இறப்பார், எப்போ இன்பம் வரும், எப்போ துன்பம் வரும், எப்போ நோய் வரும், எப்போ மூப்பு வரும், இது எல்லாமே முடிவு பண்ணப்பட்ட வச்சு உள்ளே இருக்குது ஏற்கனவே. சரியா? இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு இல்லையா, வழிபாட்டில் இருக்கின்றது, அந்த ஒரு நேரத்தில் வினையெல்லாம் என்ன ஆயிருக்கும், நம்ம அனுபவிக்க வேண்டிய வினைகள்னு இருக்கும்ல, ஒரு துன்பம் இல்லை ஒரு இன்பம், இதெல்லாம் நம்ம எங்கே போச்சு, அதெல்லாம் வாசலில் காத்துக்கிட்டு இருந்திருக்கோம். வருவான், வந்தால் பிடிச்சிடலாம் எப்படியாதுன்ட்டு, அவ்வளோதான். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சுக்கு போகும்போது அவங்கள என்ன இருப்பாங்க, அவங்ககிட்ட வர முடியாது. ஏன், 7:05 வர வேண்டியது கடப்பாடு, 7:05 வரல, 7:05 நம்ம வேறு வேலையில் இருக்கோம். அப்போ அவரால் என்ன பண்ண, வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு, கிளம்பி போயிடுவார், அவ்வளோதான். யார், அந்த வினை இருக்கும்ல, தாக்க வேண்டிய வினை, அது என்ன ஆகாது, இன்வேலிட் ஆயிரும். அது இந்த காலத்தில் வரப்போறான்னு தெரியாது. பெருமானை நினைந்தே இருக்கும் பொழுது காலம் என்ன, வேற யார் வந்தாலுமே அவர் நிலை வேற நிலைக்கு போயிருச்சு, அவர் வேற நிலைக்கு போயிட்டார். அவர் காலனால் அவரை கொண்டு செல்வதற்கான தகுதியே இல்லாத நிலை. அவர் போய் இவன் என்ன பண்ணிட்டா, பழைய டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு வந்துட்டு அவரை வாங்க கிளம்பலான்ட்டான். வெச்சாரு அடி, ஒரு அடி உதச்சாருன்னு மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த ஏமா என்ன செத்தே போயிட்டான். அந்த ஏமா என்னன்னா
இறந்தே போயிட்டான். அப்புறம் சொல்றாரு, ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் காய்ந்தான் அடியவர்க்காக. காய்ந்தான்னா அவ்வளோதான், இல்லை, அந்த யமன் செத்தே போயிட்டான். இப்போ வேற யமன் தான் இருக்கார். இப்போ அடுத்து யமன்றது பேர் கிடையாது, யமன்றது போஸ்டிங், அவ்வளோதான். அது ஒரு போஸ்டிங். அது யமன்ற போஸ்டிங்க்கு ஒருத்தரும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வருவாங்க. இந்திர போஸ்டிங்க்கு வருவாங்க, யமன் போஸ்டிங்க்கு, பிரம்மன் போஸ்டிங். ஒரு பதம் போல அந்த பதத்துக்கு வருவாங்க. யமன் வந்து வருவான். அந்த யமன் பதம் வேற ஒருத்தர் தான் இருக்கும். ஐந்தெழுத்தை ஓதுபவர்களுக்கு யமன் மட்டும் இல்லை, யம தூதர்களும் கிட்ட வர மாட்டாங்களாம். இவங்க 5 எழுத்து ஓதுறாங்க, நம்ம இவங்க கிட்ட போகணும், ஓரமாக போயிடலான்னு போயிடுவாங்களாம். என்ன எப்படி சொல்லுவாங்களா, யமன் தூதுவர் அஞ்சுவர் இன்சொலால் நயம் வந்து ஓத நியமம் தான் இனியான். 5 எழுத்து பதிகம். யமன் தூதுவர் அஞ்சுவர் இன்சொல் 5 எழுத்தை 5 எழுத்து சொல்கிறேன். நம்ம போக வேண்டாம். ஏற்கனவே அப்படிதான் நம்ம தலைவர் ஒருத்தர் போனார், அடி வாங்கிட்டு வந்தார், ஆளே இல்லை, எங்கே போனார்னே தெரியல. நம்ம போவானான்னு யார், யமன் தூதுவருக்கு கூட அஞ்ச மாட்டார்கள். அப்போது யமன் தூதுவருக்குன்ற யம தூதுவர் வினை தான் நமக்கு நாளும் வருகின்ற வினை. நமக்கு வினை ஏறாமல் இருப்பதை பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே வழிபாடு மட்டும்தான். வழிபாட்டிலே இருப்பது. அலுவலகத்திற்கு செல்லுகின்றோம், ஒரு பேருந்தில் செல்லுகின்றோம், அமர்ந்திருக்கின்றோம், எதையோ மொபைல் எடுத்து நோண்டிட்டு இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், 5 எழுத்தை சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆன்மார்த்தமாக ஓதிக்கொண்டிருக்கலாம். அதை நினைத்து கொண்டே இருக்கும்பொழுது வினை ஈட்டம் இருக்காது. வினை இந்த செயலில் அதிகமாக ஆன்மா செல்ல ஒரு அனுபவம் நிகழும். இதுக்கு முன்னாடி நமக்கு அப்படி இல்லை, பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் அதனால பெருமான் நம்மை வழி நடத்துகின்றான், குருவருள் நம்மை செம்மையாக வழி நடத்துகிறது நினச்சிக்கணும். அப்படி சொல்கிறார் இங்கே. அதுதான் சொல்கிறாரு, அடியார்தம் மேல்வினை தீர்ப்பராய் விடில் அங்கிருந்து உறைவார் அவரே அழகியரே, வாழைபாய மலங்கு பாலை ஒன் கமுகம் புடைசூழ் திருப்பனையூர் தோளும் ஆகமும் தோன்ற நட்டமிட்டு ஆடுவர் அடித்தொண்டர் தங்களை ஆளுமாறு வல்லார் அவரே அழகியரே. ஒவ்வொரு பகுதியும் சொல்வது போல வாழைகள் பாய்கின்ற ஒரு அற்புதமான வரால் மீன்கள் எல்லாரும் பாய்கிறது, வாழை மீன்கள் எல்லாம் பாய்கின்ற ஒரு புடைகள் சூழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு தலமாக விளங்குகின்ற திருப்பனையூரிலே பெருமான் எப்படி விளங்குகின்றன, மார்பம், அதாவது மார்பை தொட்டு தோல் அப்படி இப்படி குடஞ்சி ஆடுறது. பெருமான் அப்படி ஆடுவாராம். நடனம் என்பது எதை குறித்தல் என்பது பார்க்கணும். சைவ சித்தாந்தம் தான் நமக்கு ரொம்ப தெளிவுபடுத்துது. பெருமான் நடனம் என்பதை நமக்கு பொதுவாக மூன்றாக நமக்கு காட்டுவது. ஒன்று ஊன நடனம், மற்றொன்று ஞான நடனம், அடுத்தது ஆனந்த நடனம். 3 நடனம். இந்த ஊன நடனம்ன்றது நம்ம நினச்சிட்டோம், ஊன நடனம் ஊனமாக இருக்குமா? ஊன நடனம்னா உயிர்கள் எப்படி அது இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அப்படி இருப்பதற்கு இறைவன் அதற்கு அனுமதி சீட்டு கொடுத்து இருப்பான். சாமி அர்த்தம், அவன் எப்படி போறான்னா அவன் கூடவே சாமி போவார். அவன் சினிமா தேட்டருக்கு போனோம்னா சினிமா போயிடுவார். அவரும் சாமியும் என்ன சார் அவர் இன்னும் சாமி கும்பிட்றாரு அப்படிங்க, அவர் சினிமாக்கெல்லாம் போகிறாரு, அவருக்கு அப்படி பக்கம் விட்டு வச்சிருப்பார் சாமி. அவன் சினிமாவுக்கு போவான், அதை போவான், எங்கே வேணால் போவான், அவன் பீச்சுக்கு போவான், என்னென்ன அட்டுழிவோ ஊரை சுற்றிட்டு இருப்பான், எல்லாம் பண்ணுவான். அவங்கெல்லாம் சாமி ஒன்றும் கேட்க மாட்டார். ஏன் சாமின்னா சர்வாதிகாரியா, நீ எங்கே போகிற அங்கே போகிறேன்னு கேட்டு அதில் ஆன்மா எப்படி செல்லுகிறதோ அதன் வழியிலேயே பெருமான் அதை விட்டு வச்சிருப்பான். அதுக்கு பேர் இச்சைன்னு பேர். ஆன்மாவினுடைய இச்சையிலே இறைவன் தலையிடுவது இல்லை. ஞாபகம் வச்சு அடிப்படையான கருத்து. உயிர்கள் என் இச்சையில் சாமி தலையிடுறதில்லை. எப்படி நீ விரும்பணும்னா அப்படின்னு யாரும் சொல்கிறதே இல்லை. எவ்வளோ சுதந்திரம் பாருங்கள் சாமி கொடுத்து வச்சிருக்க. அந்த சுதந்திரம் நமக்கு இருக்குது. விருப்பம் என்பது நம் கையில் இருக்கின்றது. விருப்பத்தை நம்ம வேற யார் கையிலேயே கொடுத்துட்டா தான் பிரச்சனை. நீங்கள் வரீங்களாங்க, அவரை தான் கேட்டு சொல்லணும். போச்சா, இப்போ விருப்பம் போச்சு, நம்மகிட்ட இல்லை. அப்போ நம்மளால நம்முடையதாக விருப்பம்ன்ற ஒன்று நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம் அதை வச்சுட்டு முடிவு பண்ணலாம். மற்றபடி வினைகளும் ஊழ்வினை, இந்த வினையினால் வருகின்ற புண்ணிய பாவம், இதெல்லாம் தான் ஃபிக்ஸ்டு.
இந்த நேரத்தை இந்த 1 மணி நேரத்தை நாம் எப்படி கழிக்கிறோம்? டெய்லி 1 மணி நேரத்தை நாம் இது போன்ற நல்ல சிந்தனைகளாக பெருமான் திருமுறைகளை ஓதுவதாக 5 எழுத்தை தியானிப்பதாக இப்படி கொள்ளும்பொழுது என்ன ஆகும்? அந்த 1 மணி அதனால் நாம் தாக்கம் பெறுகின்ற இடம் இதெல்லாம் இல்லாமல் போகும். இதை அதிகமாக்கி கொண்டே செல்ல 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 வினைகள் தன்னிலை எழுந்து கொண்டே போகும் இல்லையா? அப்போது அதற்கு பேர் தான் ஞான நிலை என்பது. அதுதான் ஞான நடனம்னா நான் எப்படி செயல்படணும்னே தெரியல அப்படின்னு சாமிக்கிட்ட ஒப்படைச்சிருது இருக்கு இல்லையா? அப்போ அவன் நடனம் குருநாதர் காட்டுகின்ற நிலையில் அது ஞான நடனம். அதற்கு பிறகு இந்த ஆன்மாவிற்கு ஒரு காட்சி கிடைத்து நிற்கும், அது ஆனந்த நடனம். அது எப்படி போறான்னு அப்படியே விட்டு வச்சிருப்பார். அவன் எங்கேயாவது போறான்னா அவன் பாட்டு போட்டோம். இவங்களெல்லாம் சாமி கேட்கவே மாட்டாரா சார்? எப்போ பார்த்தாலும் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இப்படியே போட்டு அதெல்லாம் கேட்க மாட்டார், அப்படியே விட்டு வச்சிருப்பார் தான். அவன் பாட்டு போட்டோம், எங்கே வேணால் போட்டோம். அதுக்கு பேர் தான் தோளும் ஆகமும் தோன்ற நட்டம் விட்டுன்னு. அவன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறோன்னா அப்படியே விட்டு வச்சிருப்பாரா சாமி. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் அவன் தான் இஷ்டத்துக்கு இல்லை, சாமி அவனுக்கு துணையாக இருந்துடுறாரு. அவன் எப்படி நடக்கணும் தான் வாழ்க்கையேன்னு கேட்கல, நான் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டு வாழ்கிறான். அவன் போக்கிலே விட்டுருவோம். அவனுக்காகவே சாமியை செஞ்சுட்டு எல்லாமே கூடவே இருப்பார் எல்லாத்துக்குமே. அவர் உடனாயின்னு பேர். அதுக்கு உடந்தையா அர்த்தம் இல்லை, சாமி காரணம் சொல்லக்கூடாது. அவன் போகிறான், அவன் போகிறதுக்கு அவர் கூட நிற்கிறார், அவ்வளோதான். ஒன்றும் பண்ணல, ஒன்றும் சொல்ல மாட்டார் அவர். ஏன்னா அவனை நம்பியே இல்லை. ஞானிகள்லாம் சாமி நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு பெருமாள் வழிகாட்டு. எழுந்த உடனேங்க ஐயா 8 மணிக்கு இது, 8:30 மணிக்கு இது, 9 மணிக்கு இது, 9:30 மணிக்கு இது, 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு, 1 மணிக்குன்னு சாமிக்கிட்டே வரமாட்டார். அவனே பிளான் போட்டிருக்கான். நம்ம எதுக்கு இதெல்லாம் புதுசாக உள்ளே வேறு போகணும்? காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும் தெரியுமா? இன்றைக்கி என்ன வேலை வச்சுருக்கீங்க சாமி எனக்கு அப்படின்னு கேட்டுட்டு எழுந்துக்கணும். தினம் காலையில் நம்ம நினச்சிட்டு இருக்கிற பிளான்லாம் நம்ம இதெல்லாம் கிடையாது. நாம் என்ன பண்ணோம்? எது எமை பணிகொள்ளும் 6 அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இது வருது இல்லையா திருப்பள்ளி எழுச்சியில், இன்றைக்கி என்ன வேலை வச்சுருக்கீங்க சாமி கூட்டு ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன். அந்த நம்ம தான் செய்ய போகிறோம் வேலையை, நம்மளை அதை வச்சு தான் வேலை நடக்கும். ஆனால் அந்த வேலையை அவர் முன்னாடி இது நடத்துவார். நாமளாக செய்கிறத விட அவர் நடத்துறதுன்னு ஒன்று இருக்கும்ல. நடக்காத விஷயம் கூட நடந்து முடியாத விஷயம் கூட அன்னைக்குன்னு பார்த்து வந்து முடிச்சிருப்பான். எப்படியோ சார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சார், உங்களுக்கு அவர் வரவே மாட்டார், திடீர்னு உங்களுக்காக வந்துட்டார் சார்மா. அவர் நமக்காக வரல, நமக்கு முன்னாடி வேற ஒருத்தர் உட்காந்துருப்பார், அது அவருக்கு தெரியாது. அவருக்காக வந்திருப்பான் அவன். அன்னைக்கு என்றைக்குமே வந்திருக்க மாட்டான், அந்த மாதம் முழுக்க வரா. அது எப்படி நடக்கும்? நாம் நம்மை முழுமையாக சரணாக நடக்காத ஒன்றை கூட நமக்காக பெருமான் நடத்தி காட்டும். ஆனால் நாம் நான் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் என்ன பண்ணுவார் சாமி? சரி போன் விட்டுருவார். அதுதான் தோளும் ஆகமும் தோன்ற நட்டமிட்டு ஆடுவர் தொண்டர் தங்களை ஆளுமாறு வல்ல. ஆனால் தன்னை அடியவனாக கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் இருக்கின்றார்களே அவர்களை பெருமான் ஆளுவான். தொண்டர்களை ஆளுவான். ஆனால் அவரவர்கள் அவர் நினைக்கும்படி அவர் வாழ்வு அமைய வேண்டும் என்றால் அவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியும் இருப்பான். அவர்கள் இருக்க வேண்டிய நிலைக்கு இருக்கிறது ஊன நடனம். தன்னை அடியார்கள் பெருமான் தன்னை ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற அடியார்களுக்கு ஆளுகின்ற நிலையிலே விளங்குவான் அவன். பெருமான் ஊன நடனத்தையும் அவனே புரிகின்றான், ஞான நடனத்தையும் அவனே புரிகின்றான். கொங்கையார் ஆர்பவரும் கொங்கையார் பலரும் குடைந்து ஆட நீர் குவளை மலர் தர பங்கயம் மலரும் வழ திருப்பனையூர் மங்கை பாகமும் மாலோர் பாகமும் தாமுடையவர் மான் மழுவினோடு அங்கை தீவுகப்பார் அவரே அழகியரே. இந்த பாடலில் இங்கே தளத்திலே பெண்கள் எல்லோரும் நீர்நிலைகளிலே குடைந்து அநீர் விளையாட்டை விளையாடுகின்றார்கள். கொங்கையார் பலரும் குடைந்து ஆட நீர் குவளை மலர் தங்கும் பங்கைய மலரும் பழன திருப்பனையூர். அந்த தளத்திலே குவளை மலர்களும் அந்த நீர்நிலைகளிலே குவளை மலர்களும் பங்கயம் என்று சொல்லப்படக்கூடிய தாமரை மலர்களும் அது ரொம்ப செழிப்பாக விளங்குகின்ற ஒரு தளமாக விளங்குகிறது. அந்த நீர்நிலைகளிலே பெண்கள் குடைந்து நீர் விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட செழிப்பான அந்த தளத்திலே பெருமான் எப்படி காட்சி தருகின்றான்? மங்கை பாகமும் மாலோர் பாகமும் தாம் உடையவர். பெருமான் விளங்குகின்றான், மாலோர் பாகனா விளங்குகின்றான் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மாதோர் பாகனா விளங்குவது திருச்செங்கோடு, பெருமானும் பெருமாட்டியுமா விளங்குது. மாலோர் பாகனாக விளங்குவதுன்னா திருமாலை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கிறான். சங்கர நாராயணன்
சங்கரநாராயண கோயில் இருக்கு இல்லையா, சங்கரநாராயண நாராயணரையும் பெருமான் ஒரு பகுதியிலே கொண்டிருக்கின்றான். ரெண்டுமே இடப்பக்கம்தான். இது வலப்பக்கம் இடப்பக்கம் நினச்சி போகிறேன், ரெண்டுமே இடப்பக்கம்தான். இது ஒரு காரணம், இது ஒரு காரணம். தன்னுடைய இடப்பக்கத்தை அம்மைக்கும் தந்திருக்கின்றான். தன் இடப்பக்கத்தை பெருமான் மாலாகவும் காட்சிப்பட்டு, அதான் மால் வேறு அம்மை வேறு அல்ல என்ற ஒரு காரணம் உண்டு. மாலல்லால் தேவி அல்ல என்பார். திருமால் அல்லால் தேவி கிடையாது. தேவியும் திருமாலும் ஒரே இடத்தை குறிப்பது தான். இங்கே என்னென்னா அம்மை என்பது பெருமான் திருவருளோடு உறைவதை காட்டுது. மால் பெருமான் உடனாக கொள்வது என்பது ஆன்மாவை பெருமான் தன்னுடைய பகுதியாக, தான் வேறு ஆன்மா வேறு அல்ல, தானும் ஆன்மாவும் சமமாக விளங்குகின்ற நிலை. இறைவன் என்கின்ற ஒரு சொல்லை பேசுகின்றோமோ அந்த காலத்திலிருந்தே இந்த உலகத்தில் இருப்பதற்கு பேர் தான் உயிர். உயிர் தனியாக தோன்றலை. இறைவன் தோன்றிய பிறகு உயிர்கள் தோன்றியதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்று நீ அன்று நான் என்று தாய்மானவர் பேசுகின்றார். உயிர்கள் என்று இறைவன் என்று இருக்கின்றானோ அந்த காலத்திலிருந்தே உயிரும் இருக்கின்றது. சித்தாந்தம் தான் சொல்லுது, இறைவனும் அனாதி. அனாதி என்றால் காலத்தால் கணக்கிடப்பட முடியாத நிலைக்கு பேர் அனாதி. ஆதி அல்லாத நிலைக்கு பேர் உயிர்களும் என்ன, உயிர்கள் அப்படித்தான். எப்போ தோன்றுச்சுனே தெரியல. உயிர்களும் அனாதி, இறைவனும் அனாதி. அப்போ இரண்டு அனாதினா ஒன்று இது இல்லைன்னா அது கிடையாது, அது இல்லைன்னா அது கிடையாது. அப்போ உயிரை ஒரு கூட உடனாகவே பெருமானுக்கு இருக்கின்றது என்பதை கொள்வதுதான் மாலோர் பாகம். அம்மையை பாகத்தில் கொள்வது என்பது உயிர்களுக்கு முத்தியை தரும் பொருட்டு, பேரின்பம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேரானந்தத்தை தரும் பொருட்டு பெருமான் திருவருளை தன்னுடைய பாகத்திலே கொண்டிருக்கின்றான். தான் வேறு, திருவருள் வேறு அல்ல, திருவருளை தன்னுடைய பாகத்தில், அதுதான் உண்மை ஒரு பாகத்தில் கொள்வது என்பது அதுதான். அவன் வேறு, அது வேறு அல்ல, இரண்டும் சமம் என்பதை காட்டுவதற்காகத்தான் பாகத்தில் வச்சிருக்காங்க. நம்மளால நினச்சிக்கிட்டா இந்த ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இந்த படத்தை குறுக்கால ஒரு கட் பண்ணிட்டு என்ன இந்த பக்கத்தில் லெஃப்ட் வச்சுக்கிறது, இந்த இன்னொரு படத்தை எடுத்துக்கிட்டு ஆண் படத்தை எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதை ரைட் எடுத்துக்கிட்டு ரெண்டு ஒட்டி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஆணும் பெண்ணுமாக கலந்த நிலை அது. அது கலந்த நிலையிலே விளங்குகிறது. இது ரெண்டு ஹைப்ரிட் ஆகலை, ரெண்டு மரிச்சாயிருச்சுன்னு நினைச்சக்கூடாது. இது ரெண்டும் கலந்த நிலை. இது வேறு அது வேறு அல்ல, அது இரண்டும் கலந்து காட்சிப்பட்டு காட்டுகிற நிலை தான் அம்மை. பெருமான் கொண்டான். மழுவையும் பெரும் கொண்டிருக்கின்றான். தீ என்பது எல்லாவற்றையும் ஒடுக்கக்கூடிய பொருள் தீ. அதையும் பெருமான் தன் கையிலே கொண்டிருக்கின்றான். அருளை பொறுகின்ற பெருமான், உயிர்களை ஆட்கொள்ளுகின்ற பெருமான், குற்றம் செய்கின்ற உயிர்களுக்கு தண்டிக்கின்ற நிலையையும், அதே குற்றம் இந்த உலகத்தை ஒரு காரணம் பற்றி ஒடுக்கும் பொருட்டு தீயினால் அதை ஒடுக்கி அதை ஆன்மா மலங்களை எல்லாம் நீக்கின்ற நிலையையும் பெருமான் தீயை கையிலே கொண்டிருக்கின்றான். இது எல்லாம் எதை காட்டுகிறது என்றால் அவனுடைய நடன கோலத்தை காட்டுகிறது. அப்படிப்பட்ட பெருமான் தான் உண்மையான அழகர் என்பதாக சொல்லி அடுத்தது, காவிரி புடைசூழ் சோனாட்டவர் தாம் பரவிய கருணையங்கால் அப்பாவிரி புலவர் பயிலும் திருப்பனையூர் மாவிரி மடனோக்கி அஞ்ச மதகரி உரி போர்த்து உகந்தவர் ஆவில் ஐந்து உகப்பார் அவரே அழகியரே. காவிரி என்று சொல்லப்பட்டது சோழ நாடு தானே. காவிரியால் சூழப்பட்ட ஒரு அற்புதமான தலமாக விளங்குகிறது இந்த தலம். சிறந்த அறிஞர்களான புலவர்களும் அந்த தலத்திலே விளங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த திருப்பனையூர் என்கின்ற அந்த தலத்திலே பெருமான் எப்படி அடுத்த காட்சியை பாருங்க, மதகரி மாவிரி மட நோக்கி உகந்தவர். யானை சனகாதி முனிவர்கள் என்ன பண்ணாங்க, பெருமான் மீது
அபிசார வேள்வி செய்து பெருமான் மீது கொடிய விலங்குகள் எல்லாம் ஏவினார்கள். அதில் ஒன்று யானை. யானை வந்தது. யானை பெருமான் அப்படியே உரிச்சு என்ன பண்ணார், உரித்து பொருத்தி கொண்டார். உமை பார்த்து பயந்துட்டாங்க, என்ன யானையே உரிச்சிட்டாரு. இந்த தோலை உரிக்கிறதுன்னு ஒன்று நடந்துட்டிங்களா, அது முதல்ல பண்ணது சாமி தான். ஏன்னா பேசும்போது பசங்களை திட்டும்போது தோலை உரிச்சிடறோம் பாடுறானோ, அதெல்லாம் யாரும் உரிக்க முடியாது. அது முதல்ல செஞ்சது அப்படிதான். அதுவும் யானையோட தோலே. யானை தோல் ரொம்ப இதுலேயே ரொம்ப குளிர் அதிகம், ரொம்ப குளிர்ச்சியானது. அதை பெருமான் உரித்து போர்த்தியது என்பது யானை என்று சொல்லப்படக்கூடிய மிக பெரும் அகம் ஆணவத்தை பெருமான் அடக்கி தன்னிடத்திலே அதை ஆட்படுத்தி கொண்டான். யானை தூக்கிலாம் போட்டுடல பாருங்க. அது பேர் அது எதை குறிக்கிறது? அதனுடைய குற்றத்தை நீக்கி அதை ஆட்கொள்ளுகின்ற நிலை. அதை கண்டு உமை அஞ்சினாளா. மாவிரி மட நோக்கி அஞ்ச மதகரி உகந்தவர்னு அர்த்தம். அந்த மதகரி என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரும் இந்த யானையை உரித்து போர்த்தியது என்பது கொடிய செயல் அல்ல. அது அந்த யானைக்கு கிடைத்த மரக்கருணை. கருணையே வடிவான பெருமான் 2 நிலைகளிலே உயிருக்கு அருள் பாலிக்கின்றான். ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. அறக்கருணை நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இன்பமாக இருக்கும், ரொம்ப நல்லா தான் இருக்குது. மரக்கருணை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் கருணை தான். பையனை திட்டும்போது எதுக்காக பையனை திட்டுறாரு, அப்பா திட்டுவார், இல்லை குழந்தைங்கள அப்பா பெற்றோர்கள் திட்டும்போது எதுக்கு திட்டுறாங்க? நல்லா படிக்கணும், தவறு செய்யக்கூடாது. திட்டும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது எதற்காக? மேலும் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக கண்டிப்பு. அதுக்கு ஒரு தண்டனை, அதற்கு ஒரு தண்டனை கொடுப்போம். என்ன ஆகும்? கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது மேலும் தவறு செய்யாமல் இருப்பதற்கான வழிமுறை. அது பேர் தான் மரக்கருணை. அரக்கர்களை பெருமான் சம்மாரம் செய்தான், அரக்கர்களை பெருமான் அடக்கினான். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா குற்றத்தை நீக்கி ஆட்கொள்ளுகின்ற நிலை. அது கொஞ்சம் கடினம், பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படியாக தான் பண்ணுவார். ரொம்ப கொடியவர்கள்லாம் நீங்கள் போய்ட்டு சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தை நடக்காது. அதெல்லாம் அடித்து தான் சிலதான் திருத்த முடியும். அது அப்படி சில பேருக்கு சொல்லியே திருத்துறது சிலது, பார்த்து திருந்தது சிலது அடித்து தான் திருத்துவார் சாமி. அது மரக்கருணை. நமக்கு ஆட்கொள்ளும் பொழுது பெருமான் நம்ம வினையை ஊட்டும் பொழுது மரக்கருணையும் தந்து ஊட்டுவான். அறக்கருணையார். அறக்கருணை கொஞ்சம் இன்பமாக இருக்கும், மரக்கருணை துன்பமாக இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டுமே நல்லது தான். நம்முடைய நன்மையை நோக்கி டாக்டர் ஊசி போடுறாரு, மருந்து கொடுக்குறாரு. ஒரு ஜுரம் போகிறாங்க, 4 பேர் ஜுரம்னு உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் ஜுரம் போனார், பார்த்த உடனே பேசிட்டு இந்த மாத்திரை சாப்பிடுங்கன்ட்டார், வந்துட்டார் அவர். இன்னொருத்தருக்கு போனார், இந்த டானிக் குடிங்கன்ட்டார், வந்துட்டார் அவர். 3வது போனார், ஊசி போடணுன்றார் அவருக்கு. 4வது ஒருத்தர் போனார், அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. 4 பேரும் ஜுரம் தான் போனாங்க. அது என்ன ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும் அப்படி மீதி இருக்குது. அவங்க நோய் எல்லாம் வேற இல்லை. நாம் நினைக்கும்போது போல் எல்லாருக்கும் ஜுரமா, எல்லாருக்கும் ஜுரமாக இருக்கலாம். டாக்டர் தானே தெரியும். ஊசி போட்டால் போகுமா இவருக்கு, இவர் மருந்து கொடுத்தா போகுமா, இவர் மாத்திரை சாப்பிட்டா போகுமா, இவருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சால் தான் போகுமா. சில பேருக்கு அறுவை சிகிச்சை இருக்கலாம், சில பேருக்கு ஊசி இருக்கலாம். ஊசியும் அறுவை சிகிச்சை கஷ்டமாக தான் இருக்கும். கடைசியாக நோய் நீக்கம் தானே. ரெண்டுத்தையும் அதுக்காக ஒத்துக்கிட்டு மாத்திரை சாப்பிட்டவர் என்ன இன்பம் அடைஞ்சாரோ, மாத்திரை உண்ட பிறகு என்ன இன்பமோ அந்த இன்பம் தான் அவருக்கும் கிடைக்கும் போகுது இல்லையா? யாருக்கு? ஊசி போட்டுக்கிட்டவருக்கும் அறுவை சிகிச்சை செஞ்சவருக்கும். அறுவை சிகிச்சை கஷ்டமாக இருக்குது. நம்ம நோயினுடைய தாக்கம் நமக்கு என்னன்னு தெரியுமா? டாக்டருக்கு தெரியும். நம்மையும் அவர்களை போல ஆக்க வேண்டும் என்றால் நாமும் இந்த சிகிச்சைக்கு கட்டுப்படணும். இங்கே சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்திருக்கிறதே எதுக்குன்னா ட்ரீட்மெண்ட்டு தான். நம்மால் நினச்சிட்டு இருக்கா இங்கே வந்திருக்கிறது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு நினச்சிட்டு. இங்கே என்ஜாய்மெண்ட்டுக்காக வரல. இங்கே வந்திருக்கிற வாய்ப்பே என்னென்னா அட்மிட்டட் ஆஸ் ஏ பேஷண்ட்டு. இங்கே பேஷண்ட்டாக அட்மிட் போட்டிருக்காங்க. நம்ம என்னென்னா இன்பேஷண்ட்டு, நம்ம அவுட் பேஷண்ட் இல்லை. நம்ம இன்பேஷண்ட்டாக உள்ளே வச்சுருக்காங்க. நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கான். நம்மளால் நினச்சிட்ருக்கான் டாக்டர்கிட்ட வந்துட்டு இந்த பெட்டு நல்லா இருக்குது, நல்லா இட்லி கொடுக்குறாங்க, நல்லா பால் கொடுக்குறாங்க, இந்த நர்ஸ் நல்லா கவனிச்சிக்கிறாங்க, இந்த டாக்டர் நல்லா கவனிச்சிக்கிறாரு, இங்கே நல்லா பிஸ்கட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டானா எப்படி இருக்கும்? எங்கே ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டானா எப்படி இருக்கும்? அப்படி தான் இங்கே இருந்துட்டுருக்காங்க பாதி பேர். நல்லா தானே சார் இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குன்னா இங்கே இருந்துடுறாங்க. இது நம்ம வந்திருக்க இடமாச்சு, இது நம்ம மருத்துவமனை ஆகிடுது. மருத்துவமனையில் எதுக்கு வருவாங்க? நோய்க்காக. ஒரு நோய் நடந்தால் மருத்துவமனை வர வேண்டியது இருக்கும். நோய் நீங்கிடுச்சு என்ன பண்ணணும்? நம்ம ரொம்ப காலமாக இங்கே இருந்தோம், சரிங்க, அதுக்கு நீங்கள் இருக்க முடியுமா? ஐயா இது வந்துட்டு இருந்தால் முடிச்சோமா, ஐயா கிளம்புறேன் அவ்வளோதான். டாக்டர்கிட்ட போயிட்டு ஐயா நான் போயிட்டு வரேன் அப்படியே சொல்லிட்டு வர முடியும்? நான் கிளம்புறேன் அவ்வளோதான். திரும்பியெல்லாம் வர போகிறோமா? நம்ம வர வேணாம்னு சொல்லிட்டு தான் வருவோம் இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அதுக்கு தானே போகிறது. இங்கே அதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே சிகிச்சைக்கு தான் வந்திருக்கோம். சிகிச்சையில் மாத்திரையும் இருக்கலாம், மருந்தும் இருக்கலாம், ஊசியும் இருக்கலாம், அறுவை சிகிச்சையும் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். எது இருந்தாலும் நல்லதுக்கு தான். எது இருந்தாலும் நிறைவாக உயிர்களுக்கு நன்மை கொடுப்பதற்காகவே நடக்கிறது.
அப்படிப்பட்ட பெருமான் அந்த யானையை அடக்கினான். அது மட்டுமல்ல, ஆ என்று சொல்லப்படக்கூடிய பசுவினுடைய 5ஐயும் உகந்த பெருமான் அவன்தான் உண்மையான அழகன் என்றால் ஆ என்று சொல்லப்படுது என்ன? பசுவினிடம் பெறப்படுகின்ற 5 பொருள் என்னன்னா, நம்ம ஆளுங்க வந்து இந்த எங்கள் குருநாதர் சொல்லுவாங்க, பால், தயிர், நெய், கோமயம், கோசலம்னு சொல்லிடுறாங்க. அது 2 கிடையாது ஆக்சுவலாக. அது பல பேர் அதை எடுத்துக்கிறாங்க, கோமியம் கோசலம் எடுத்துக்கிறாங்க. அது பெருமான் உகந்து ஏற்கின்றான்னு சொல்லும்பொழுது நீங்கள் சாமி மேலே போய் கோமியத்தையும் கோசலத்தையும் ஏற்றிப்பேன். ஆவில் 5 உகப்பார் அப்படி தான் பாட்டில் போட்டிருக்கு. 5 உகந்தான்னா நீங்கள் யாராவது சாமி மேலே சாணி ஊற்றுறீங்களா? சாணியோ இல்லை கோமியத்தை யாராவது ஊற்றுறாங்களா? எந்த அபிஷேகத்தில் நான் பார்த்தது இல்லை. அப்புறம் உகந்தார்னு என்ன சொல்கிறாரு? பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் 5 தான். அதாவது இதுதான் 5ம் நம்முடைய சண்டேச நாயனார் புராணத்தில் எங்கள் குருநாதர் குறிப்பிடுவாங்க. இதை சண்டேச நாயனார் புராணத்தில் கிளியராக சொல்கிறார் சாமி. பெருமானினுடைய ஆவினிடமிருந்து பெறப்படுகின்ற 5 சுரபிகளிடமிருந்து பெற்ற 5ஐயும் பெருமானுக்கு அர்ப்பணித்தார்ன்றார். சுரபின்னா என்ன அர்த்தம்? சுரபியிலேருந்து வர, சுரபின்னா தெரியல, பால் வர்றது பகுதி, அதான் சுரபி. அதிலேருந்து வர 5 அப்படின்றாரு கிளியராக. நீங்கள் சண்டேச புராணம், பெரிய புராணத்தை சண்டேச புராணம் எடுத்து பாருங்கள். ஆவினுடைய சுரபிகளிலிருந்து பெறப்பட்ட 5ன்னு குறிப்பு வருது. அப்படியே என்ன அர்த்தம்? இப்போது கோமியம் கோசலம் அதில் வர்றதில்லை, அது வேறு பக்கத்தில் வருது. அது மலசலம் கடிக்கிற பகுதியிலேருந்து வர்றது கோமியம் கோசலம். அது பெருமானுக்கு உகந்தது அல்ல, அது மெழுக்கிற்கு உகந்தது, அவ்வளோதான். இட தூய்மைக்கு உகந்தது. பெருமானுக்கு உகந்ததாக சொல்லப்படுவது அவனுடைய திருமஞ்சனத்திற்கு, அவன் திருமேனிக்கு உகந்ததாக சொல்லப்படுவது இந்த 5 தான். 5 உகந்தார் அவரே அழகியர். மரங்கள் மேல் பயில் ஆல மண்டபம், மரங்கள் மேல் மயில் ஆல மண்டப மாளிகை, கோபுரத்தின் மேல் திறங்கள் முகவன் புகப்பாய், திருப்பனையூர் துறங்கண்வாய் பழந்தானும் தூமலர் தோன்றாலும் அறியாமல் தோன்றி நின்று அரங்கில் ஆடவல்லார் அவரே அழகியதே. வழக்கம் போல மாட மாளிகைகள் எல்லாம் நிறைந்த அற்புதமான தலம். அது மட்டுமல்ல, அங்கு திறங்கள் முகவன் புகப்பாய் அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்தி. ஏன்னா குரங்கு இருக்கா, அந்த குரங்குல அப்படின்னா குரங்கோட முகம்லாம் சுருங்கிய முகமாக. நீங்கள் குரங்கு கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், அது மூஞ்சி தோல்லாம் சுருங்கி இருக்கு. அப்படின்னா அவ்வளோ வயசான குரங்கு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த உணவெல்லாம் உண்டு. மிக நீண்ட நெடுங்காலம் குரங்குகளோட உயிர் வாழ்ந்திருக்கும் பாருங்கள். திறங்கள் முகவன் புகப்பாய்னா வரிகள்லாம் முகத்தில் வரி வர அளவுக்கு இருக்கிற ஒரு வயதான குரங்குகள்லாம் இருக்கின்ற ஒரு தலம் என்று சொல்லிக்கிட்டார். என்ன அர்த்தம்? கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா சரி, அந்த உயிரினங்கள்லாம் அந்த இடத்த இறந்துடும் இல்லையா? அப்படி இல்லை, வயது முதிர்ந்த தலமாக சொல்லப்படுவது திருப்பனையூர். அந்த தலத்திலே இருவரும் பெருமானை தரிசிக்க சென்றார்கள். யாரு? துறங்கண்வாய் பிளந்தானும் தூமலர் தோன்றலும். துறங்கண்வாய் பிளந்தார்னா கேசி என்கின்ற ஒரு அரக்கன். அந்த அரக்கனை குதிரை முகம் கொண்டு அவனை கேசி அவனை பிளந்தாராம். யாரு? திருமால் குதிரை முகம் கொண்டு பிளந்தாராம். அதனால அவருக்கு துறங்கண்வாய் பிளந்தான்னு அவருக்கு பேர். துறங்கன்னா குதிரை வாய் வச்சுட்டு அந்த கேசி என்பவனை பெருமான் சம்ஹாரம் செய்தார். யாரு? திருமால் சம்ஹாரம் செய்தார். திருமாலும் தூமலர் தோன்றலும், மலர் மேல் இருப்பவன் யாரு? அயன். அவள் இருவரும் அறியாமல் தோன்றி, அவர் இருவருக்கும் பெருமான் அகப்படாதவன். யார்? திருமாலும் பிரமனாலும் காண முடிய, திருமாலும் பன்றியா சென்றுணரா திருவடியை, திருமாலும் பிரமனும் காண முடியாதவராக பெருமான் விளங்கினார். திருமால் மிகப்பெரிய ஒரு அசுரர்களை எல்லாம் அடக்கியவராக விளங்கலாம். பிரமன் வேதங்களை படைத்து உலகையே படைத்து போகங்களை எல்லாம் படைக்கும் நிலையில் விளங்கினாலும் அவனை காண்பது என்பது அவர்களால் நடக்காது, அவங்களால் காண முடியாது. காரணம், அவர் இருவருமே மயக்கத்தில் இருந்தவர்கள், அவர்களால் பெருமானை காண இயலாது. அவர்கள் தோன்றலும் அறியாமல் தோன்றி நின்று, அவங்க பார்க்கவே முடியாத மாதிரி அங்கே தான் நிற்கிறார் சாமி. அவங்க பார்க்க முடியலன்னா எங்கே இருக்கார் சாமி? எங்கேயாவது இருக்கணும் இல்லை. அவர் அடியை தேடினார், ஒரு முடியை தேடினார்னு சொல்கிறோம் வரலாறு. அடிமுடி காணாமல் இருவரும் தேடினார். அடிமுடி பார்க்கவே முடியாது கடைசி வரைக்கும். ஏன்? அடிமுடியே இல்லை. அதுக்கு அடியும் கிடையாது, முடியும் கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்லான்னு தானே சொல்கிறார் மணிவாசகர். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதின்றாரு. அப்புறம் எப்படி இவர் அடி தேட ஒருத்தர் போகிறாரு, முடி தேட ஒருத்தர் போகிறாருன்னா அப்போ 2 பேர் தப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். 2 பேர் தப்பாக தேடிட்டு இருக்காங்க. அது ஒரு வட்டமான பொருள். அது எப்படி? நீ வட்டத்தில் எங்கே அடி இருக்கும்? வட்டத்தில் எங்கே முடி இருக்கும்?
அது ஒரு மிகப்பெரிய வட்டம். அது அவங்க தேடிக்கிட்டே போனால் தேடிக்கிட்டே தான் இருக்கணும். இருவராலும் என்றுமே காண முடியாதவன் பெருமான். அதான் சொல்றாரு, தோன்றலும் அறியாமல் தோன்றி நின்று அரங்கில் ஆடவல்லார். அப்படிப்பட்ட பெருமான் அரங்கிலே ஆடிக்கொண்டிருக்கின்றான். அரங்கில் தான் ஆடிட்டு இருக்காரு. அப்போ அங்கேயே போய் பார்த்துடலாம்ல. இவங்களால அரங்கத்தில் போய் பார்க்க முடியாது இவங்களால. ஏன்னா இவர்கள் மாயைக்கு உட்பட்டவர்கள், மலங்களுக்கு உட்பட்டவர்கள். இவர்களுக்கு பெருமானுடைய காட்சி கிடைக்காது. அவன் அரங்கில் தான் ஆடுவதாக இருந்தாலும் கூட அவர்களால் காண முடியாதவனாக விளங்குகின்ற அந்த பெருமான் இருக்கின்றானே, அவன்தான் உண்மையான அழகானவன். மண்ணெல்லாம் முழவும் அதிர் தர மாட மாளிகை கோபுரத்தின் மேல் பன்னியாழ் முரலும் பழனத்திருப்பனையூர் வெண்ணிலா சடை மேவிய விண்ணவரோடு மன்னவர் தொழ அண்ணலாகி நின்றார் அவரே அழகியரே. தளத்திலே மண்ணெல்லாம் அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முழவும் அதிர்கின்றார்கள், மங்கள ஒளிகளை எல்லாம் எழுப்புகின்றார்கள். மாட மாளிகையிலும் கோபுரத்தின் மேலும் ஏறி அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யாழை யாழ் முழங்குகின்றார்கள், முரசு முழங்குகின்றார்கள், முழவும் அதிர்கின்றார்கள். இப்படியெல்லாம் விளங்குகின்ற ஒரு அற்புத தலமாகிய திருப்பனையூரிலே வெண்ணிலா சடை மேவிய வெண்ணிலா என்று நிலா இருக்கு இல்லையா, நிலாவை பெருமான் சடையிலே வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமானை விண்ணவரோடு மன்னவர் தொழ, அப்படிப்பட்ட பெருமானை விண்ணவர்களும் தொழுகின்றார்கள், மன்னர்கள் யாரு? மண்ணுலகத்தவர். அது மன்னவர் அப்படின்னு போட்டிருக்கோம். மன்னவர்னா மன்னன், மன்னவர்னா மண் உலகத்தில் இருப்பவர்கள். மன்னவர் தொழ அண்ணலாகி நின்றார். எல்லோருக்குமே அவன் மண் உலகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, விண்ணுலகத்தில் இருப்பவர்களுக்கும் அவனே தலைவனாக விளங்குகின்றான். அதன் காரணமாகத்தான் நிலா என்று சொல்லப்படக்கூடிய சந்திரன் அவருடைய திருவடியில் விழுந்து தன்னுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்று பெருமான் திருவடியிலே விழுந்து தன்னை சரணாகதியாக கொண்டான். அப்படிப்பட்ட சந்திரனை பெருமான் என்ன பண்ணாரு? சடையிலே கொண்டார். தன்னை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய துன்பம் நீங்க வேண்டும் என்பதற்காக தன் திருவடியில் விழுந்த ஒருவனை பெருமான் சிரத்தில் கொள்கின்றான் என்றால் அவனை நாளும் துதிப்போமே. ஆனால் நம்முடைய துன்பங்களையும் பெருமான் நீக்குவான். எப்படி சந்திரன் துன்பத்தை பெருமான் நீக்கினானோ. வெண்ணிலா சடைமேல் மேவிய விண்ணவரோடு மன்னவர் தொழ அண்ணலாகி நின்றார். அண்ணல நம்முடைய தலைவனாகவும் பெருமான் விளங்குவான். சந்திரனுக்கு மட்டுமல்ல, நாமும் அவனிடத்தில் நம்மை சரணாக கொள்வோமே. ஆனால் சரணா சாமி என்ன பண்றதுன்னு தெரியல சாமி, நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு போய் காலில் விழுந்தான். இந்த காலில் விழுறதுன்றது என்ன தெரியுமா அர்த்தம்? நம்மை ஒருவருக்கு முழுமையாக தருவது என்பதுதான் கால். சொல்லும்போது சொன்னா பார்த்தீங்களா சார், இப்போ அவர் ஆள் இங்கே இல்லை, இங்கே அவர் காலில் போய் விழுந்துட்டார் அப்படின்றாங்க. பேச்சு வழக்கில் இல்லை, அவர் காலில் போய் விழுந்துட்டார். காலில் போய் விழுந்துட்டாருன்னு அவரோட சேர்ந்துட்டாருன்னு அர்த்தம். அவரோட ஒரு இடத்துலையே இருந்தார் ரொம்ப காலமாக இப்படி தான் இருப்பேன் இருந்துட்டு இருந்தார். இப்போ அவர் இல்லை, எங்கெங்கன்னா இப்போ அவர் காலில் விழுந்துட்டார் சார். அவர் கூட போய் சேர்ந்துட்டாருன்னு அர்த்தம். அவர் தான் முடிவை இனிமேட்டு அவர் எடுப்பாருன்னு சொல்லி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அவர்கிட்ட நான் என்ன பண்ணணுன்றதை இவர் தான் முடிவு பண்ணுவார். அப்புறம் என்ன அர்த்தம் சார்? அவர் காலில் விழுந்துட்டாருன்னா தன்னை முழுமையாக ஒருவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்தல் என்பது தான். அதுக்கு பேர் தான் சரணாகதி என்பது. திருவடி என்பது அதுதான். திருவடியை தொழுதல் என்பது என்ன பொருள்? நம்மை முழுமையாக ஒருவரிடத்திலே நம்மை தந்து விடுதல். நம்முடைய விருப்பத்தை பெருமானிடத்திலே நான் என்ன பண்ணணும் சார், நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது தான் திருவடின்னு அர்த்தம். திருவடினா நம்ம நினச்சிட்டு இருக்கோம், 2 கால் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? 2 கால் மட்டும் இல்லை. திருவடினா நம்முடைய இச்சையை பெருமானுடைய திருவடிக்குள் கொண்டு செல்வது, பெருமானிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுது. நான் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் சார். அப்போனா என்ன அர்த்தம்? நாம் சரணாகதி அடைந்துடும் அர்த்தம். வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. அதானே இப்போ மணிவாசகர் சொல்கிறாருல்ல, எனக்கு எதனா தேவைன்னா சாமி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதான். சாமிக்கு என்ன விருப்பம் இருக்கா? சாமிக்கு எதுவும் விருப்பம் இல்லை, அப்போ எனக்கு இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு பொருள் அதுதான். நம்ம எல்லாம் நினச்சிட்டா சாமிக்கு என்ன விருப்பமோ அதான் அவர் விருப்பம்னு எழுதுறோம். அப்படி கிடையாது பொருள். சாமிக்கு விருப்பம் கிடையாது இல்லை, பெருமானுக்கு இச்சை இருக்கா? இச்சை இருந்தால் அவர் உயிர்கள் ஆயிடுவார். வரும் சாமி உயிர் ஒன்றாயிரும். பெருமான் விருப்பம் இல்லாதவன் என்பதுதான் இறைவனுக்கே இலக்கணம். இவர் ரொம்ப சாமி கும்பிட்றாரு, தினம் கோயிலுக்கு வர்றார், இவருக்கு அருள் புரிவோம். இவர் கோயிலுக்கே வர்றதில்லை, இவருக்கு அருளே புரிவானா? அப்படிலாம் இருக்க மாட்டார் சாமி. கோயிலுக்கு வரவர் தினம் வரவர் அருள் புரியணும், கோயில் அப்படிலாம் கிடையாது. எல்லோருக்குமே ஒரு படித்த நடுநிலைமை என்பது அதுதான். நீங்கள் பாரு, கோயிலுக்கே போது நல்லா தான் இருக்கான். இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்களே இருக்காம நம்ம இவ்வளோ கோயிலுக்கு போகிறோம், இவ்வளோ சாமிக்கு போகிறோம், இவ்வளோ பண்ணுறோம், நமக்கே சார் இவ்வளோ கஷ்டம் வருது கேட்குறாங்கல்ல. இப்போ கோயிலுக்கு போகிறவங்கள கெட்டதானே செஞ்சுட்டு இருக்கணும், அப்படியே பண்ணுறாரு. அப்படிலாம் கிடையாது. அப்படி இருந்தால்
அந்த கடவுள்ன்ற தன்மைக்கே என்ன நடுநிலைமைன்னு பேர். அந்தந்த உயிர்களுக்கான வினைகளை பெருமான் ஊட்டிக்கொண்டே இருக்கின்றான். அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கான், அவ்வளோதான். அவன் நடுநிலைமையில் இருக்கான். அவன் நம்ம அவன் போய்ட்டு ஏன் கஷ்டத்தை கொடுக்குற, ஏன் நம்ம செஞ்சது. நாம் எங்கள் ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி, நமக்கு வருகின்ற இன்ப துன்பம் என்பது வேறு ஒன்றும் அல்ல, நாமே நமக்கு போட்டுக்கொண்ட தபால். ஃப்ரம் அட்ரஸும் டூ அட்ரஸும் ஒன்றா போட்ட ஒரு லெட்டர் போட்டால் எப்படி இருக்கும், அப்படி தான் போட்டு வச்சுருக்கோம். நம்ம இப்போ வந்துக்கிட்டு இருக்கு, எப்போ போட்டதுன்னு தெரியல, வந்துக்கிட்டு இருக்கு ஒன்று ஒன்றா. போஸ்ட் ஆஃபீஸ் டிலேன்னு ஒன்று இருக்கும்ல, அது டிலேலாம் வந்துக்கிட்டு இருக்கு. நாமளே நமக்கு போட்டுக்கிட்ட ஒரு வினைன்றது அதுதான். நாம் அனுபவிப்பது நன்றும் தீதும் பிறர் தர இன்னொருத்தர் அது ஊட்டிக்கிட்டு இருக்கான், அந்த நேரத்தை ஊட்டிக்கொண்டே இருக்கின்றான். அப்படி அண்ணலாகி நின்றார் அவரே அழகியரே. குறக்கினம் குதிகொள்ளும் குதி கொள்ள தேன்முகக்க குண்டு தன் வயல் கண்டை பாய்தர பறக்கும் தன்கழனி பழ திருப்பனையூர் இரக்கம் இல்லவர் ஐந்தோடு ஐந்தலை தோள் 20 தாழ் நெறிதர அரக்கனை அடர்த்தார் அவரே அழகியரே. இரக்கமே வடிவானவன் பெருமான். அந்த தலம் எப்படிப்பட்ட தலமா, குறக்கினும் குதிகொள்ள தேன் உகக்க குண்டு தன்வயல் கண்டை பாய்தர. குரங்களுக்கு ஒரு குஷி ஆயிடுச்சான், என்ன அருமையாக இருக்கு பாரு தண்ணி பார்த்து. தண்ணி சல 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 தண்ணியில் மீன் ஓடுது. மீன் ஓடுறத பார்த்தாங்கன்னா ஒன்றா குரங்குகளுக்கெல்லாம் என்னமோ ஓடுது உள்ள. குரங்கு எப்பவுமே சாதாரணமாக இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதுன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல அதிகமாக போய் விளையாடும். அந்த இடத்துல தண்ணி இருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே போய் ஒத்துணுக்குள்ளே குதிக்குதான், மீன்கள்லாம் குதிச்சு ஓடுதான் அந்த பக்கத்தில். அவ்வளோ வளமான ஒரு தலம், அற்புதமான அந்த தலம். கெண்டை பாய்தர பறக்கும் தன்கழனி பழன திருப்பனையூர் இரக்கம் இல்லவர் ஐந்தோடு ஐந்தலை தோள் 20 தாழ் நெறிதர. யாருன்னா இலங்கை வேந்தனாகிய இராவணனுடைய 5 தலை, 5ஓடு 5 5 5 10 தலை இருக்குன்னா ஒரு தலைக்கு 2 தோள், 10 தலைக்கு 20 தோள், தோள் 20 தாழ் நெறிதர. அது எல்லாத்தையும் வச்சு பெருமாள் என்ன பண்ண, தன்னுடைய திருவடியால் அதை அப்படியே அழுத்தினான். அவன் என்ன பண்ணா, கைலாய மலையை தூக்கினான். அவனுடைய ஆணவ செருக்கின் காரணமாக அந்த மலையை அசைக்க முற்பட்டான். அந்த மலைக்கு கீழே மாட்டிக்கொண்டான். கீழே மாட்டி எப்படி மாற்றினான், அந்த வீட்டு கதவு இருக்கும், கதவு கீழே ஒரு எலி போயிடுச்சு வச்சிங்களேன். கதவுக்கும் தரைக்கும் கேப்பே இருக்காது, சின்ன கேப் இருக்கும். ஒரு குட்டி எலி அப்படி வந்துருச்சு வச்சிங்க, ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பூச்சி மாட்டிச்சு, அப்படி திறந்தீங்கன்னா போதும், ஒரு கத்தும் பாருங்க, அவ்வளோதான். அது ஆள் காலி நடத்தும், அவ்வளோதான். ஒன்று கதவு தான் தப்பிக்கும் அந்த இடத்துல, அது சட்னியாக போயிடும். அவன் அப்படி மாட்டிக்கிட்டானா, எப்படி மாட்டிக்கிட்டானா, நமக்கு ஒரு விரல் மாட்டினாலே நமக்கு உயிர் போயிடும். நமக்கு யோசிச்சு பாருங்க, 10 தலை 20 தோல் மொத்தம் மாட்டிக்கிச்சு மலை கீழே. அவர் வச்சு ஒரு அழுத்தினாராம். தாழ் நெறிதர அரக்கனை அடர்த்தார். அரக்கனுடைய ஆற்றலை பெருமான் அடக்கினார். அவரே உண்மையான அழகர். இது எதை காட்டுகிறது, ஆணவம் மிகுந்த நிலையில் விளங்கினாலும் மரக்கருணையால் அதை அடக்குபவர் பெருமான். வஞ்சி நுண்ணிடை மங்கை பங்கினர் மாதவர் வளரும் வளர்பொழில் பஞ்சின் மெல் அடியார் பயிலும் திருப்பனையூர். அங்கே அந்த தலத்திலே வஞ்சி கொடிகள் எல்லாம் நிறைந்த அற்புதமான ஒரு தலமாக விளங்குகிறது. கொடிகள்லாம் இருக்குன்னா வளமான தலத்தில் தான் கொடிகள் இருக்கும். இப்போ நீங்கள் சாதாரணமாக கொடியெல்லாம் விதை போட்டுலாம் வளர்க்கலாம் முடியாது. அதுவாக வளர்கிறது தான் கொடி. வளம் அதிகமாக நீர் வளமும் நில வளமும் நல்லா இருந்தால் தான் அங்கே கொடிகள் வளரும். வஞ்சி கொடிகள் அந்த இடத்துல வஞ்சி கொடி போல இடையே உடைய உமாதேவி பெருமான் தலத்தின் பெருமையை சொல்லிக்கிட்டே வர்றாரு. பெருமாட்டியை பார்க்குறார். பெருமாட்டியினுடைய இடை எப்படி இருக்கான், வஞ்சி கொடி போல இருக்கான். வஞ்சி கொடி என்பது வளமான ஒரு தலத்தில் விளங்குற அந்த கொடி போல உம்மைமையுடைய இடை விளங்கியது. அப்படிப்பட்ட இடையை உடையவருடைய பங்காக விளங்கியவர் பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் உரைகின்ற தலம்தான் திருப்பனையூர் என்கின்ற தலம். இந்த திருப்பனையூர் என்ற தலத்திலே வஞ்சியும் வளரு நாவலூரன் வனப்பகை அப்பன். இந்த தலத்துக்கு முன்னாடி இங்கே சிங்கடி வனப்பகை என்கின்ற இருவரை திருமணம் செய்து கொள்ளும்படி அவர் பெருமான் அவர்கிட்ட கொடுக்குறார். அவர் வேண்டாம், அவர் என்ன பண்ணிடுறாரு, வேண்டாம் இதை நான் என்னுடைய மகள்களாக கொள்ளுகின்றேன்னு சொல்லிட்டார். அவர் இருவரையும் மகள்களாக சொன்னால் மட்டும் பத்தாதுன்னு ஒவ்வொரு பதிகத்தில் பதிவு பண்ணிட்டே வர. சிங்கடி அப்பன், வனப்பகை அப்பன். நான் வனப்பகை என்று என்னுடைய கிடைத்த குழந்தைகள் என்று என்னுடைய குழந்தைகள், நான் அவருடைய தந்தையார் என்பதை பதிவு செய்கின்றார். இருவரை நீங்கள் திருமணம் என்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டார். குழந்தைகள் இந்த வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் பதியத்தில் பதிவு பண்ணுறார். வனப்பகை அப்பன்
நாவலூரிலே வஞ்சி கொடி அதிகம் வளர்கின்ற ஒரு அற்புத தலமாகிய திருநாவலூர், அந்த தலத்திலே விளங்குகின்ற தான் யார்? நாவலூரன் வனப்பகை அப்பன் வன்தொண்டன். எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அந்த தலத்தை, நாவலூர் என்கிற தலத்தை சேர்ந்தவன் வனப்பகையினுடைய அப்பன், தடுத்து ஆட்கொண்டு நாமம் வழங்க பெற்றவனாகிய வன்தொண்டன். வன்தொண்டன்றது சாமி கொடுத்த வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனைன்ற சேக்கிடார். வன்தொண்டன்ற பேர் ரொம்ப பேசும்போது தொடங்கும் போதே பித்தன் தானே தொடங்கினாரு. அதனால் வன்மைகள் பேசி ஆட்கொள்ளப்பட்டதுனால அவருக்கு வன்தொண்டர்னு பேர். இவர் மட்டும்தான் வன்தொண்டர், மீதி பேர்லாம் மென்தொண்டர்கள் தான். இவர் மணிவா சுந்தரமூர்த்தி மட்டும்தான் வன்தொண்டர். சண்டை போடுறவர் சாமி மட்டும்தான். அப்போ சுந்தரமூர்த்தி மற்றவங்க எல்லாம் மென்மையாக பேசுவாங்க, வேறு அதெல்லாம் கிடையாது. காட்டமாராக இருப்பார். நம்மளை மாதிரி வச்சுங்களேன். சுந்தரமூர்த்தி கேட்கறதுலாம் எப்படி கேட்பாருன்னா சத்தம் போட்டு கேட்பார். வன்தொண்டர்னு பேர் அவருக்கு. தன்னை அது பதிவு செய்கிறார். தனக்கு பெருமான் வன்தொண்டன் என்று நாமும் தந்தான். அப்படிப்பட்ட வன்தொண்டன் ஆகிய நான் செஞ்சொல் கேட்டு உகப்பார் அவரே அழகியரே. யார் இப்படி வன்தொண்டன் ஆகிய வனப்பகை அப்பனாகிய நாவலூரில் பிறந்த தான் யார்? தன்னை சொல்லுகின்றார். தான் உரைத்த இந்த பதியத்தை யார் ஒருவர் கேட்கின்றார்களோ, சொல்லுகின்றார்களோ, அதை கேட்டு உகக்கின்றார்களோ அவர்களே உண்மையான அழகானவர்கள். இது வரைக்கும் சாமி சொல்லிட்டு வந்தார். இது வரைக்கும் தலத்திலே விளங்குகின்ற திருப்பனையூர் தலத்தில் விளங்குகின்ற பெருமானை அழகியரே அழகியரேன்னு சொல்லிட்டு வந்தார். நிறைவு பாட்டில் வனப்பகை அப்பன் வன்தொண்டன் செஞ்சொல் கேட்டு உகப்பார் அவரே அழகியர். எல்லாம் யார் ஒருவர் கேட்கின்றார்களோ அவர்களே அழகியர்கள். தலத்தில் இருக்கின்ற பெருமான் கேட்டான், பெருமான் கேட்டுட்டு தான் இருக்கான் பாடுறத. அவன் பெருமானை அழகியர் தான். நாம் எல்லாம் அதை யார் ஒரு எப்பொழுதெல்லாம் ஓதுவார் பெருமக்கள் ஓதுகின்றார்களோ, எப்பொழுதெல்லாம் ஒவ்வொருவர் அதை சிந்திக்கின்றார்களோ, அப்பொழுது யார் எல்லாம் கேட்கின்றார்களோ, கேட்டு அதை சொல்லுகின்றவர்கள் எல்லோருமே அழகியர். அழகியர் என்றால் எல்லா வளமும் நலத்தையும் பெறுகின்ற நிலையிலே இருப்பவர்களுக்கு பேர் தான் அழகர். அழகர்னா நம்ம உருவம் மட்டும் இல்லை, அந்த காலத்திலே அந்த பிறவி சூழலிலே நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை எல்லாம் பெற்று இன்பமான சூழலில் நாம் வாழும் பொழுது நாமே உண்மையான அழகர். அந்த நிலையை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அருளாளர்களும் ஞானிகளும் தாங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை, அருளை பதிகங்களாக நமக்கு பதிவு செய்தார். இவங்களாம் அருளாக அம்மனு வந்துட்டாங்களா, பார்த்தாங்களா, போனாங்களான்னு இருந்துக்கணும். ஏன் பதிகங்களாக பாடணும்? பாடினதை ஏன் எழுதணும்? அதையே இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து எத்தனையோ சமயங்களும் மதங்களும் இந்திய நாட்டை தாக்கி என்னென்னமோ செய்த அந்த காலத்தை தாண்டியும் கூட இந்த திருமுறைகளும் நம்முடைய அருளாளர்களுடைய அருள் நூல்களும் நம்மிடத்தில் விளங்குகிறது என்றால் அதனுடைய ஊற்றம் பார்க்கணும். ஏன் நமக்கு கிடைச்சிருக்கு இவ்வளோ காலம் தாண்டினா, நாம் எல்லாம் அதை பெறுவதற்கு அதை பெற்று அதனால் நம்முடைய துன்பத்தை நீக்கி இன்பம் பெற வேண்டும் என்கின்ற நிலையை இறைவன் நமக்கு வாய்க்க செய்திருக்கின்றான். அதை நம்முடைய திருச்சபை நம்முடைய சைவ சமய பக்தஜன சபை நமக்கு அதை ஒரு களமாக கொண்டு சுந்தரர் தேவாரத்தை தலங்கள் தோறும் சுந்தரர் பெருமானோடு அவருடைய திருவடியை ஒட்டியே சென்று இப்போது திருப்பனையூர் வரைக்கும் வந்திருக்கோம். திருப்புகலூர் தாண்டி திருப்பனை அடுத்த தலத்தை நாம் நெருங்கி இருக்கின்றோம். இப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாற்றை நாம் பேசுவது, சிந்திப்பது என்பதை தாண்டி அவருடைய திருவடியை பற்றி கொண்டு அவர் திருவடியை ஒட்டியே நாம் அவரோடு பயணிக்கின்றோம் என்பதாக கொண்டு அந்த ஒரு அற்புத வாய்ப்பை நமக்கு நம்முடைய சைவ சமய பக்த சபை நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. இந்த களம் இல்லைன்னா நம்மளால் இந்த செய்திகள் எல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியாது. படித்து வச்சுப்போம், பாட்டு இருக்குது, எல்லாம் இருக்கும். அந்த களம் அமைக்கணும் இல்லையா? களத்தை அமைத்து அதை பதிவு செய்து அது மருத்துவர் ஐயா அவர்கள் அதை கரெக்டாக இது பண்ணிடுறாங்க. அவர்களுக்கு உடனாக இருந்து அவருடைய அந்த பெற்றோர்கள் தந்தையாரும் தாயாரும் நிகழ்வுகளை எல்லாம் ஏற்பாடு செய்து அதை சின்னறிப்படுத்தி ஐயா அவர்கள்லாம் அவருக்கு உடனாக இருந்து அது மென்மேலும் அது தனியாக ஒருத்தரால் செய்ய முடியாது. அவர் திட்டமிடுறாரு, இங்கே செயல்படுத்துகிறாங்க, அதுக்கு உடனாக இருந்து ஒருவரால் நடத்த முடியாது. பலரும் அதுக்கு துணையாக இருந்தால் தான் ஒரு நிகழ்வு செயல்படுத்த இயலும். ஒரு நிகழ்வை செயல்படுத்துதல் ஒருவருக்கு பயன் தராமல் பலருக்கும் பயன்படும் அமைய பெறணும். பதிவு செய்து இன்றைய தினம் மட்டுமல்ல, இனி வரும் காலங்களிலும் பிற்காலங்களிலும் கூட இந்த பாடல் எடுத்தால் இந்த பாடலில் இருக்கின்ற பொருள்களை நாம் ஓரளவுக்கு சிந்திப்பதற்கான ஒரு நிலையாக இந்த பதிவுகள் நமக்கு பயன்படும். அதனால் இது போன்ற பதிவுகளும் இது போன்ற நிகழ்வுகளும் நாம் எல்லாம் உய்யும் பொருட்டு நமக்கு குருவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான வழிமுறைகள் என்று சொல்லி அதற்கு நன்றி, குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த அற்புத வேள்வியிலே, ஞான வேள்வியிலே எளியனையும் ஒரு பொருளும் கொண்டு எளியனுக்கு இந்த வாய்ப்பை தொடர்ந்து நல்கி கொண்டிருக்கின்ற
இந்த நிர்வாக பெருமக்களுக்கும் கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களால் அனைவரும் பொன்னார் திருவடிகளுக்கும் சிற்றடியேன் பணிவு கலந்து நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அடுத்த மாதம் மேலும் ஒரு பதிகத்தோடு சந்திப்போம் என்று சொல்லி இத்தோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.